அன்பின் பரலோக பிதாவே கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் எடுத்திருக்கக்கூடியதான இந்த முயற்சியையும் கர்த்தாவே நீர் இம்மட்டுமாய் வழிநடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி. இந்த இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடியதான ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உடைய கரங்களுக்கு ஒப்புவிக்கிறோம் அப்பா. அவர்களை உமக்கு நேராக விரல் சூண்டுவதற்காக நாங்கள் எடுக்கக்கூடியதான இந்த சிறு முயற்சியும் நீர் கனப்படுத்திடலாம். எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். சிறிய ஜெபத்தையும் வல்லமையும் ஆட்சியும் பொருந்திய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை அடைக்கலிச்சியுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம போன வாரம் கேட்ட மெசேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? The first seal. ஃபர்ஸ்ட் சீல். வெரி குட், வெரி குட். அந்த ஃபர்ஸ்ட் சீல்ங்கிறது வந்து நம்ம எங்கிறது எந்த மெசேஜ் வந்து நம்ம கேட்கணுங்கிறது எப்படி முடிவு பண்ணுவோம்னு நம்ம சொன்னோம். நம்ம எப்படி ஒவ்வொரு வாரமும் இருக்கக்கூடிய மெசேஜ் எந்த மெசேஜ் கேட்கணுங்கிறது நமக்கு எப்படி தெரிய வரும்? பிரதர் ஜோசப் பிரணாம் சொல்லுவாங்க. வெரி குட். போன வாரம் பிரதர் ஜோசப் பிரணாமுடைய லெட்டர்ல நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீல் கேட்கணும்னு இருந்ததுல்ல, கரெக்ட். அதுல இந்த லெட்டர் எழுதும் போது அதுல இருக்கக்கூடிய பிலீவர்ஸ் வந்து பிரதர் ஜோசப் பிரணாம் எப்படி அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கிறது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு நிமிஷம். வந்து ஓகே, என்னால அனோட்டேஷன்ஸை டிசேபிள் பண்ண முடியல. ஓகே, பரவாயில்ல. சரி, நம்ம போன வாரம் லெட்டரை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அதுல மை டியர் குவீன் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லெட்டரை வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன மெசேஜ் நம்ம கேட்டோம்? ஃபர்ஸ்ட் சீல். கரெக்ட். சரி, இந்த வாரம் நம்ம கிட்ட கேட்க சொல்லியிருக்கிற மெசேஜ் என்னன்னு தெரியுமா? செகண்ட் சீல். செகண்ட் சீல். ஓகே, வெரி குட் ஜோசப். சரி, இந்த செகண்ட் சீல் வந்து நமக்கு வரணுங்கிற லெட்டர் வர்றதுக்கு நம்ம எல்லாவங்களும் வந்து ஒரு பேர் சொல்லுவோம். என்னது தெரியுமா உங்களுக்கு? ஜோசப் பிரணாம் நமக்கு எழுதுற லெட்டர்ஸ் வந்து எந்த பேர்ல வந்து சொல்லுவாங்க? ஈகிள்ஸ் கேதரிங் டுகெதர். இதுல இந்த செகண்ட் சீல வந்து படிங்கன்னு சொன்னதான மெசேஜ் லெட்டர்ல நம்ம பிலீவர்ஸ் எல்லாவங்களையுமே வந்து ஜோசப் பிரணாம் வந்து அட்ரஸ் பண்றது எப்படின்னு தெரியுமா? யாராவது கவனிச்சீங்களா? எப்படின்னு தெரியுமா? இதுல இங்க தெரியுதா? டேப் லிசனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, நம்ம போன வாரமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை படிச்சதுக்கு பிறகு மெசேஜ் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? ஆடம் சொல்லுங்க பார்க்கலாம். வேதவசனம் வாசிக்கணும். வெரி குட் ஆடம், வெரி குட். எந்தெந்த ஸ்கிரிப்சர்ஸ் வந்து வாசிக்கணுங்கிறது அப்படி எங்க இருக்கும்? மெசேஜ் கீழே இருக்கும். வெரி குட், மெசேஜுக்கு கீழே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டரை படிக்கணும், அப்புறம் என்னெல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ் மெசேஜ் கேட்கறதுக்கு முன்னாடி இருக்கணுங்கிறத படிக்கணும். அதுக்கு பிறகு வேற என்ன பண்ணணும்? ஜர்னலிங். வெரி குட், வெரி குட், வெரி குட் ஆடம், சூப்பர். வெரி குட் ஈடன், சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. அப்போ நம்மளும் கூட இன்னைக்கு சர்வீசஸ்ல கூட ஈவினிங் பிரேயர்ல உட்காரும் போது ஃபர்ஸ்ட் லெட்டரை வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு ஸ்கிரிப்சர்ஸை வாசிச்சதுக்கு பிறகு ஜேர்னலை வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த மெசேஜை கேட்கணும். ஓகே, சூப்பர். இப்ப நீங்க குட்டீஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அலோட் பண்ணதான எஸ்ஓடிபிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ வந்து நம்ம அதுல ஒவ்வொரு எஸ்ஓடிபியா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்ஓடிபி ஹன்னா, சொல்லுங்க. ஹன்னா படிச்சிருக்கே பாப்பா?
படிச்சிருக்கேனே. ஓகே. God is a good, God is a good, God is a good to me. My CPM, my voice, and know them, and I follow me. St. John 10:27. Praise Lord. Praise God. Very good, very good, Hannah. சூப்பரா பாடுனடா. வெரி குட். சூப்பர், வெரி குட். அடுத்த வாரம் இதே மாதிரி கரெக்டா படிச்சு பாடிடணும். ஓகே சரிண்ணா. ஓகேடா கண்ணா. பாய் பாய். ஓகே, அடுத்த எஸ்ஓடிபி வந்து நம்ம சாராவுக்கு கொடுத்திருந்தோம். ஆனா அவங்களால இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த எஸ்ஓடிபி நம்ம ஓகே சரி ஓகே. குட்டீஸ்ல யாராவது பாடணும்னு விருப்பப்படுறீங்களா இல்ல நானே பாடணுமா? Zechariah 14:6-7. ஓகே, நானே பாடுறேன். And it shall come to pass in that day. And it shall come. Okay, Rebecca start பண்ணுவாங்க. And it shall come to pass the day when the lights of the cross are clear. But it shall be one day when we know to the Lord, not day nor night. But it shall come to pass that the evening time it shall be light. Zechariah 14:6-7. And it shall come to pass in that day that the light shall not be clear nor dark, but it shall be one day which shall be known to the Lord, not day nor night. But it shall come to pass that at evening day it shall be light. Zechariah 14:6-7. Okay, very good. Kutis, next SOTP வந்து ஜான். ஜான் கண்ணா லைன்ல இருக்கியா? Praise God. ജോൺ SOTP പാടുന്നോ? വെരി ഗുഡ് ജോൺ, വെരി ഗുഡ്. അടുത്ത ആഴ്ച ഇതുപോലെ തന്നെ SOTP പാടണം കേട്ടോ. വെരി ഗുഡ്. ஓகே, நம்ம SOTPs வந்து ஸ்கிரிப்சர்ஸ் வந்து இது எல்லாமே வந்து பிரதர் பிரணாம் அவருடைய மினிஸ்ட்ரியில நிறைய தடவை சொல்லக்கூடிய மெசேஜ்ல இருந்து சொல்லக்கூடியதான இந்த வேர்சஸ். இத வந்து நமக்கு டெய்லி இந்த மாதிரி பாடல்கள்ல படிச்சோம்னா ஒரு நாள் முழுசா இதுல இத வந்து நம்ம அந்த வார்த்தைகளையே தியானிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால எல்லாவங்களுமே குழந்தைங்க மட்டும் இல்ல, பேரண்ட்ஸும் கூட இதுல இன்வால்வ் ஆகி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம செகண்ட் செட் ஆஃப் SOTP பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம மெசேஜ்ல இருந்து வரக்கூடியதான ஜேர்னல் ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த மெசேஜ் புக்கினுடைய சைட்ஸ்ல ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல என்ன காட்டுறேன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இது வந்து செகண்ட் சீலினுடைய புக்கு. இதை வந்து எடுத்து பார்த்தோம்னா இந்த சைடுல ஃபுல்லா இந்த மாதிரி இந்த மெசேஜ் கூட ரிலேட்டடான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ்ல கொஞ்சம் வந்து நம்ம இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தோம். அதை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு தான் இந்த ஆக்டிவிட்டி. இதை நம்ம போன வாரமும் பண்ணியிருந்தோம். ஆனா போன வாரம் இல்லாதவங்களுக்காக நான் அதை என்னங்கிறத எடுத்து சொல்றேன். அந்த மாதிரி இப்ப இந்த தண்டர் அப்படிங்கறத குறிச்சு முதல் சீலினுடைய 40th பேரால சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தண்டரை பத்தி சென்ட் ஜான்லயே சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த சில பேராஸ்லயும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சொல்றதுக்குள்ள ஆக்டிவிட்டி தான் இப்ப ரெண்டாவது பண்ண போறது. இதை வந்து சொல்லணும்னா முதல்ல மெசேஜும் படிக்கணும், அதுக்குள்ள பைபிள் வேர்சஸ் படிக்கணும், அது என்ன கான்டெக்ட்ல பிரதர் பிரணாம் மெசேஜ்ல சொல்லிட்டு இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்காகவும் குழந்தைங்க அதுல இன்வால்வ் ஆகி
அந்த டைரக்ஷனுக்கு போறதுக்காகவும் நம்ம வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்றோம். இப்போ நம்ம வந்து இந்த தண்டரை குறிச்சதான போர்ஷனை பத்தி ஷாரோன் வந்து நமக்காக சொல்லுவாங்க. பிரைஸ் லார்ட். நான் கேக்குதாண்ணா? பிரைஸ் லார்டக்கண்ணா கேக்குது. தண்டர் வந்து ஜான் வந்து அந்த லேம்ப் வந்து ஃபர்ஸ்ட் சீல ஓபன் பண்றப்ப தண்டர் சத்தம் கேட்கும். ரெவலேஷன் சாப்டர் 6:1 வந்து and I saw when the lamp opened one of the seals, I heard it was the noise of the thunder and one of the four beasts saying, come and see. ஜான் வந்து பார்த்தப்ப அந்த லேம்ப் வந்து 7 சீல்ஸ்ல ஒரு சீலை திறக்கிறப்ப அந்த வாய்ஸ் ஆஃப் த தண்டர் வருதுன்னா, அந்த தண்டர் என்னதுன்னு சொல்லறப்ப ப்ராஃபட் வந்து செயின்ட் ஜான் சாப்டர் 12:27 இருந்து 29 வரைக்கும் எடுத்திருக்காங்க. செயின்ட் ஜான் சாப்டர் 12:27 இருந்து 29 வரைக்கும். Now is my soul troubled, and what shall I say? Father, save me from this hour. But for this cause came unto me this hour. Father, glorify thy name. Then came there a voice from heaven saying, I have glorified it and will glorify it again. And the people therefore that stood by and heard that it said thundered others, and others said that an angel spake to him. Jesus answered and said, this voice came not because of me, but for your sake. ஜீசஸ் வந்து பை சோல் இஸ் ட்ரபிள்னு ப்ரேயர் பண்றப்ப வானத்துல இருந்து ஜீசஸ் வந்து ப்ரேயர் பண்றாங்க, க்ளோரிஃபை தை நேம்னு. அப்ப வானத்துல இருந்து ஒரு இடி முழக்கம் வந்து ஐ ஹவ் க்ளோரிஃபைட் அண்ட் வில் க்ளோரிஃபைன்னு ஒரு தண்டர் வருதுன்னா, அப்ப தண்டர் வந்து இட்ஸ் அ வாய்ஸ் ஆஃப் த காட்னு ப்ராஃபட் சொல்றாங்கன்னா, பேராகிராஃப் நம்பர் 152ல வந்து the voice is a thunder, the voice came from where? அந்த வாய்ஸ் வந்து தண்டர் வந்து வாய்ஸ் ஆஃப் காட். அந்த வாய்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஃப்ரம் த த்ரோன். அந்த த்ரோன்ல எப்ப இருந்துச்சுன்னா லேம்ப் வந்து அந்த ஒரு இன்டர்செஷரோட வேலையில இருந்து லீவ் ஆகுறப்ப, இன்டர்செஷர்னா பரிந்து பேசுற வேலையில இருந்து அது லெஃப்ட் ஆகுறப்ப அந்த சத்தம் வந்து த்ரோன்ல இருந்து வருது. அந்த லேம்ப் வந்து அந்த பொசிஷன் எடுக்க போறப்ப அந்த த்ரோன்ல இருந்து தண்டரோட சத்தம் வருதுன்னா, அந்த lamp was standing out there, the thunder where the lamp has left father's throne to go to his own throne. அந்த ஃபாதரோட த்ரோன் இவங்களோட ஓன் த்ரோனா வரப்ப அந்த சத்தம் த்ரோன் இன்சைட்ல இருந்து வெளியே வருது. பேராகிராஃப் நம்பர் 165ல வந்து 65ல வந்து அந்த when he pulls the seal down, a thunder clapped through the place. When the thunder clapped, இந்த ஜான் வந்து காத்துல குதிச்சிட்டு இருப்பதா ப்ராஃபட் சொல்றாங்கன்னா, and then one of the four beasts said, now come see what is this. Oh John, write what you see. Oh John goes to look, see what it was. John goes to see what the thunder said. அந்த தண்டர் என்ன சொல்லுன்றதை தேடி ஜான் பார்க்க போறாங்கண்ணா. பிரைஸ் லார்ட். வெரி குட் ஷாரோன், சூப்பரா வந்து சம்மரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து சீல உடைக்கும் போது தண்டர் வந்ததை பத்தி, அப்புறம் சென்ட் ஜான்ல என்ன சொல்றாருன்னா, ஜீசஸ் வந்து பிரேயர் பண்ற டைம்ல கர்த்தரிடத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சொல்லுச்சு? நான் மகிமைப்படுத்தி இருக்கிறேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஐ ஹவ் க்ளோரிஃபைட் அண்ட் வில் க்ளோரிஃபை தி அப்படிங்கறதான அந்த சத்தம் வரும்போது அவர் அந்த வாய்ஸ கேட்கிறாரு. ஆனா சுத்தி இருந்தவங்களுக்கு என்னவா கேட்டுச்சு? தண்டர். வெரி குட் ஷாரோன், கரெக்டா சொன்னீங்க. இது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தீங்க. அப்போ அந்த லவுட் கிளாப்பிங் வாய்ஸ் ஆஃப் தண்டர்ங்கிறது வந்து என்னன்னு சொல்றாரு? வாய்ஸ் ஆஃப் காட். அந்த தண்டர் அப்படிங்கிறது வந்து வாய்ஸ் ஆஃப் காடா இருந்ததுன்னு. அதே போல அந்த சீல்ஸை உடைக்கக்கூடியதான டைம்ல கூட ஃபர்ஸ்ட் சீலை உடைக்கும் போது தண்டர் வந்து வருது. அந்த தண்டர்னுடைய சத்தத்தை கேட்ட உடனே ஜான் வந்து குதிக்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த அந்த தண்டருடைய வாய்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாத்தையுமே நீட்டா சொல்லியிருந்த ஷாரோன். வெரி குட், வெரி குட். ஆனா இத சொல்றதுக்காக ஃபுல் மெசேஜ் கேட்டிருந்தீங்களா? கேட்டுட்டேன். வெரி குட், வெரி குட், வெரி குட் அக்கா, சூப்பரா சொல்லியிருந்தீங்க. ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் இது வந்து ஜோசப் சொல்லுவாரு. இதுல வந்து ராப்சரை குறிச்சு சொல்லக்கூடியதான போர்ஷன்ஸை நாங்க வந்து கொலேட் பண்ணியிருந்தோம். ஜோசப் ரெடியா? റെഡിയാ ബ്രദർ. ഓക്കെ ബ്രദർ, 7 ഇടിനാദം, 7 മിസ്റ്റീരിയസ് തണ്ടേഴ്സ് എന്ന് പറഞ്ഞാൽ 7 നിഗൂഢ രഹസ്യങ്ങളായിട്ട്, ആ രഹസ്യം അന്ത്യകാലഘട്ടത്തിൽ ദൈവത്തിന്റെ ജനങ്ങൾക്ക് ദൈവം വെളിപ്പെടുത്തി കൊടുക്കുമെന്ന് പ്രവചനം പറയുന്നുണ്ട്.
7 ഇടിനാദങ്ങളുടെ രഹസ്യങ്ങൾ മണവാട്ടി മനസ്സിലാക്കിയ മണവാട്ടിക്ക് റാപ്ചറിങ് ഫെയ്ത്ത് കിട്ടും. പക്ഷെ മണവാട്ടിക്ക് ഇപ്പോൾ റാപ്ചറിങ് ഫെയ്ത്തിനുള്ള വിശ്വാസം വന്നിട്ടില്ല എന്ന് അദ്ദേഹം പറയുന്നു. ഈ വിശ്വാസം നമുക്ക് വേണമെന്നും അതിനുള്ള വെളിപാട് നമുക്ക് കിട്ടണമെന്നും കൂട്ടിച്ചേർക്കുന്നുണ്ട്. പിന്നെ ഹവർ ഓഫ് റെവലേഷൻ എന്ന് പറഞ്ഞാൽ ഈ കാലഘട്ടത്തിലേക്കുള്ള വെളിപാട്. നമ്മൾ അവസാന കാലഘട്ടത്തിൽ, അവോദിക്കുന്ന കാലഘട്ടത്തിലാണ് ജീവിക്കുന്നതെന്നും റാപ്ചർ എപ്പോൾ വേണമെങ്കിലും സംഭവിക്കാമെന്നും അദ്ദേഹം പറയുന്നു. ന്യായവിധിയിൽ നമ്മൾ ഇവിടെ ജീവിച്ച ജീവിതത്തിനനുസരിച്ച് നമ്മൾ ദൈവത്തിനെ കണ്ടുമുട്ടേണ്ടി വരും. നമ്മൾ ദൈവത്തിന് വേണ്ടി ജീവിച്ചു കഴിഞ്ഞാൽ, ദൈവത്തിന് വേണ്ടി നിലകൊണ്ടു കഴിഞ്ഞാൽ നമ്മളെ ദൈവം പരിഗണിക്കും. ഒരു വൃക്ഷം ഏത് വശത്തേക്ക് ചായുന്നത് എന്നാൽ അവിടേക്ക് വീഴുമെന്ന് ബ്രദർ ബ്രഹാം പറയുന്നുണ്ട്. അപ്പൊ നമ്മൾ ഇപ്പോൾ ദൈവത്തിന് വേണ്ടി ദൈവത്തിന്റെ റെവലേഷൻ, ദൈവത്തിന്റെ വെളിപാട് മനസ്സിലാക്കി ജീവിച്ചാൽ നമ്മൾ ദൈവത്തിലേക്ക് വീഴുമെന്നും നമ്മൾ ബ്രൈഡായി, മണവാട്ടിയായി രക്ഷപ്പെടുമെന്നും മനസ്സിലാക്കാൻ പറ്റും. പിന്നെ റാപ്ചറിങ് ഫെയ്ത്ത് എന്ന് പറഞ്ഞാൽ ഹാനോക്കിനെ നോഹനെ കമ്പയർ ചെയ്യുക. ഹാനോക്കിനെ ദൈവത്തിന്റെ ബ്രൈഡായിട്ട്, മണവാട്ടിയായിട്ട്, നോഹനെ ചർച്ചയായിട്ട് കമ്പയർ ചെയ്യുക. ഹാനോക്ക് ദൈവത്തിലൂടെ 500 കൊല്ലം നടന്ന് മരിക്കാതെ സ്വർഗത്തിലേക്ക് കയറിപ്പോയി, ദൈവത്തിന്റെ വീട്ടിലേക്ക് പോയി. പക്ഷെ നോഹ ചർച്ചിനെ റെപ്രസെന്റ് ചെയ്യുന്നതുകൊണ്ട് ഉപദ്രവങ്ങളും ജലപ്രളയങ്ങളും സഹിക്കേണ്ടി വന്നു. പിന്നെ 7 തണ്ടേഴ്സ് ഓഫ് റെവലേഷൻ എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു പ്രവാചകനിലൂടെ മണവാട്ടിക്ക് 7 ഇടിനാദങ്ങളുടെ രഹസ്യം ദൈവം വെളിപ്പെടുത്തി കൊടുക്കുമെന്നും ആ രഹസ്യം മനസ്സിലാക്കാൻ കഴിയുന്നത് വരെ മണവാട്ടി ജാഗ്രതയോടെ കാത്തിരിക്കണമെന്നും അത് ഉറപ്പായിട്ടും വെളിപ്പെട്ട് കിട്ടുമെന്നും പ്രവാചകൻ പറയുന്നു. അതുകൊണ്ട് യോഹന്നാനിലൂടെ ദൈവം മുദ്രയിട്ട വെളിപാട് 7-ാം കാലഘട്ടത്തിലെ പ്രവാചകനിലൂടെ ദൈവം വെളിപ്പെടുത്തുമെന്ന് മനസ്സിലാക്കുന്നു. പ്രൈസ് ബ്രദർ. വെരി ഗുഡ് ജോസഫ്, വെരി ഗുഡ്. ജോസഫ് ഇത്രയും നന്നായിട്ട് ഇത് കൊളേറ്റ് ചെയ്ത് പറയുന്നത് ഞാൻ വിചാരിച്ചിരുന്നില്ല കേട്ടോ. വളരെ നന്നായിട്ടുണ്ട് அது പറഞ്ഞது. ஓகே, மற்றவங்களுக்காக நான் சொல்றேன். அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த மெசேஜ்ல சொன்னதான எல்லா போர்ஷனையுமே வந்து அவர் கவர் பண்ணிட்டாரு. இதுல எதுவுமே அடிஷ்னலா சொல்றதுக்கு கிடையாது. ஆனா மற்றவங்களுக்கு புரியாதுங்கிறது, மலையாளம் வந்து நிறைய பேருக்கு சிலப்போ பியூரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் வந்து அதை ஜஸ்ட் மாத்தி சொல்றேன். முதல் இந்த ஸ்டிக்கருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேரா 75ல அவர் சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த 7 மிஸ்டீரியஸ் தண்டர்ஸ், இந்த சத்தத்தை வந்து கேட்கும்போது மணவாட்டிக்கு ராப்சரிங் ஃபெய்த் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரா 75ல சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து த அவர் ஆஃப் ரெவலேஷன், இது வந்து எப்ப வெளிப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கடைசி காலத்துல 7ஆம் சபையின் காலத்துல வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு பாயிண்ட் வந்து ஜோசப் சொன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதுல தீர்க்கதரிசி இந்த மெசேஜ்ல வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு, மரம் எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் தான் விழுவும்னு. அதையும் அவர் வந்து ஆட் பண்ணி இருந்தாரு. அப்ப இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான விசுவாசத்தை கொடுக்கக்கூடியதான இந்த 7 இடி முழக்கங்களை பத்தி எப்போ வந்து கூறப்படும்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் சபையின் காலத்துலதான் வந்து இது கூறப்படும் அப்படிங்கிறதையும் கூட அவர் சொல்லியிருந்தாரு. அது போல ஏனோக்கையும் நோவாவையும் குறிச்சு தீர்க்கதரிசி சொல்றாரு. அதுல ஏனோக்கு வந்து மணவாட்டிக்கு அடையாளமா இருந்தாரு அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. நோவா வந்து சபைக்கு அடையாளமா இருந்தது அப்படிங்கிறதையும் அவர் அதுல வந்து சொல்றாரு. அப்புறம் 7 thunders of revelation அப்படின்னு சொல்லிட்டு பேரா 258ல வந்து அவர் சொல்லியிருக்காரு. ജോസഫ് ഈ ലാസ്റ്റ് പാരയിൽ എന്താ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു? ഞാൻ മറന്നുപോയി. ഈ 7 thundersനെ കുറിച്ച് എന്താ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു? എനിക്ക് ഓർമ്മ കിട്ടി. ஓகே, இந்த 7 கடைசி காலத்துல இருக்கக்கூடிய இந்த 7 தண்டர்ஸ் வந்து கடைசி சபை காலத்தின் தூதனானவர் மூலமாக நமக்கு மணவாட்டிக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். வெரி குட், வெரி குட் ஜோசப், നന്നായിണ്ടായിരുന്നു പറഞ്ഞത്. ஓகே, நெக்ஸ்ட் வந்து போர்ஷன் வந்து இது அலிஷா சொல்றாங்க. அலிஷா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். மெசேஜ் கேட்டிருந்தீங்களா பாப்பா? கொஞ்சம். ஹலோ ஹலோ, கேக்குதா நான் சொல்றது? கேக்குது. ஓகே, இது ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்களா? ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வெரி குட், வெரி குட் அலிஷா. அப்ப நீங்க சொல்லலாம். பேரா 19ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஜென்டைல் சர்ச்சில் உள்ள பிரைடுக்கு அவர் அவ்வளவு ப்ராமிஸ் பண்ணிட்டுல, அவருக்கு மனசுல வைக்க சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஒரு சர்ச்சும் இருக்கும், ஒரு
பிரைடும் இருக்கும். பேரா 94ல என்ன சொல்றாருன்னா, த ட்ரூ பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் எல்லா சர்ச்சேஜ்ல இருந்தும் அவர் எலெக்ட் பண்றாரு. பேரா 101ல அவர் என்ன சொல்றாருன்னா, த ட்ரூ பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட் பீப்புள் இருந்து உண்டாக்குறாரு. ஆனா அதெல்லாம் எவ்ரி சர்ச்சேஜ்ல இருந்து எலெக்ட் பண்றவங்க. அவங்க எப்போ ஒரு மெசேஜ் வரும்போது அதை பிலீவ் பண்ணி அதோட வெளிச்சத்துல அதை அக்செப்ட் பண்ணவங்க தான் அந்த சீல்ட் பீப்புள். அதே தான் ஜீசஸ் சொல்லுவாரு. அவரு அந்த 7th வாட்ச்ல ஒரு சவுண்ட் வரும், அதான் லாஸ்ட் சர்ச்சேஜ். அந்த லாஸ்ட் சவுண்ட் என்ன சொல்லும்னா, behold the bridegroom cometh, go out to meet him. பின்ன பேராகிராஃப் 4ல என்ன சொல்றாருன்னா, அந்த ஜென்டைல் சர்ச்சில் இருந்து கொஞ்சம் தான் எடுப்பாரு, அதான் அவங்க பிரைடு சொல்லுவாரு. பிரைஸ் லார்ட் அலிஷா, நல்லா இருந்தது பாப்பா, வெரி குட். அந்த பேராஸ்ல இருக்கக்கூடியதான கரெக்டா எல்லா பாயிண்ட்டுமே வந்து அவங்க எடுத்து கவர் பண்ணாங்க. ஒரு தடவை கூட ஐட்ரேட் பண்ணி சொல்றதா இருந்தா அவங்க சொன்னதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மனவாட்டியும் இருக்கா, சபையும் இருக்கு. ஜென்டைல்ல இருந்து கர்த்தர் வந்து மனவாட்டியும் தேர்ந்தெடுத்து கொள்றாரு, அது இல்லாம சபையும் இருக்கு. அந்த மனவாட்டிங்கிறது வந்து எல்லா சபை காலங்களிலும் வந்து கர்த்தருக்கு ஆயத்தமா இருந்ததுல இருந்து கர்த்தர் வந்து அந்த மனவாட்டியை வந்து தேர்ந்தெடுத்து கொள்வாரு. ஆனா பிஹோல்ட் த பிரைட் குரூப் கமத் அப்படிங்கிறது தானே அந்த சத்தம் வந்து யாரு கேட்கிறா? 7th வாட்ச்ல இருக்கக்கூடிய இந்த பிக்சர் வந்து எதை குறிக்குதுங்கிறது யாருக்கு தெரியும்? இந்த பின்னாடி போட்டிருக்கக்கூடியதான பிக்சர் லவோடிஷியன் சர்ச்சேஜோட மூன் அந்த சிம்பிள் பிரதர். வெரி குட், கரெக்ட். இது லவோதிகன் சர்ச்சேஜினுடைய மூன் சிம்பிள்ல. அப்போ அந்த 7th வாட்ச் 7th சர்ச் ஏஜ்ல வந்து பிஹோல்ட் த பிரைட் குரூம் கமத் அப்படிங்கறதான சத்தம் கேட்கும். இது அலிஷா வந்து கரெக்டா சொல்லியிருந்தீங்க, வெரி குட் பாப்பா. அதே போல மனவாட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய கூட்டமா இருக்கும்ல, இருக்குமா? இல்ல, ரொம்ப ஒரு சிறுபான்மையான ஒரு கூட்டமா இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த போர்ஷன்ல சொல்றாரு. வெரி குட் அலிஷா. நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த சீன் வந்து சொல்ல போறது அமாசியா. பாப்பா ரெடியா? ready. Praise Lord. The first seal in the message in para 63 ഒരു പ്രഖ്യാപനം ഉണ്ടാകുന്നുണ്ട്. അത് എന്തിനാണെന്ന് വെച്ചാൽ ഒരു സീൽ തുറക്കപ്പെടുന്നു, അപ്പോൾ ഒരു നിഗൂഢത വെളിപ്പെടുന്നു, അപ്പോൾ ഒരു കാഹളം ഒന്നെങ്കിൽ യുദ്ധം പ്രഖ്യാപിക്കുക, അല്ലെങ്കിൽ ഒരു ത്വക്ക് രോഗം പിടിവിടുമ്പോൾ, അല്ലെങ്കിൽ ഒരു ചർച്ച. വെരി ഗുഡ്. അമജി മലയാളത്തിലാണ് പറയാൻ പോകുന്നത് എനിക്ക് അറിയില്ലായിരുന്നു. ஓகே, வெரி குட். പക്ഷെ ஆனா கரெக்டா அவங்க சொல்றாங்க. பாரா 63ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சீல் வந்து ஓபன் ஆகும் போது என்ன நடக்குதுன்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அதுக்கு பிறகு ஒரு சீல் வந்து ஓபன் ஆகுது, அதுக்கு பிறகு ஒரு மிஸ்டரி வந்து ரிவீல் ஆகுது. அந்த மிஸ்டரி ரிவீல் ஆகும்போது ஒரு எக்காலமானது ஊதுது. ஒரு எக்காலம் துணிக்கிறது வந்து எதை குறிக்குது? ஒண்ணு வார டிக்ளேர் பண்றதுக்கு. இப்போ ஒரு கோட்டைக்குள்ளாக மக்கள் எல்லாங்களும் வந்து இருக்கிறாங்க, ஒரு பகைவனுடைய சேனை வந்து கோட்டைக்கு பக்கத்துல வருது, அப்ப எல்லா மக்களையும் வந்து உடனடி அலர்ட் பண்றதுக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்கால துணியை வந்து ஊதுவாங்க. அப்போ ஒண்ணு எக்காலம் துணிக்கிறது வந்து ஒரு வார வந்து டிக்ளேர் பண்றதுக்கு, இல்லைன்னா ஒரு வாதை வந்து விழுறதையும் வந்து ஒரு எக்காலம் வந்து துணிக்கிறது. அதே போல ஒரு சபை காலத்தினுடைய துறக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து இது எல்லாமே வந்து ஒரு ட்ரம்பெட்டினுடைய காரியமா இருக்கு. இந்த செய்தியில வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு சபை காலத்தின் தூதனும் வந்து அவங்க ஒவ்வொரு சபை காலத்திலயும் இருந்ததானவங்க அவங்க வந்து ரிஃபார்மர்ஸா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சில விஷயம் வந்து வார்த்தையோடு கூட கரெக்டா போறது இல்லை அப்படின்னு தெரியும் போது அந்த டைம்ல வந்து அந்த முத்திரையானது உடைக்கப்படுது. அந்த மிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு ஒவ்வொரு போர்ஷன் ஆஃப் ரெவலேஷன் வந்து கிடைக்குது. ஏன்னா அவங்க ப்ராஃபிட்ஸா இருக்குல்ல, அவங்க ரிஃபார்மர்ஸா இருந்தாங்க. அப்படி வரும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க தங்களுடைய காலத்திற்கான எக்காலத்தை ஊதுறாங்க.
அன்னைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வந்து சர்ச்சுக்குள்ள நடக்குது. அப்போ ஒரு சபை காலம் வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் சொல்றாரு. அப்போ லூத்தர்னுடைய காலத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு சபை ஸ்தாபனங்களோடு கூட எல்லாவங்களும் வந்து ஒத்து போயிட்டு இருந்த போது அவருக்கு வார்த்தையை விட்டு விலகி போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே அவர் வந்து அந்த கத்தோலிக்க சபையில இருந்து வெளியில வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் வார் அந்த இடத்துல வருது. அது ஒரு சபை காலமா தொடங்குது. அதுக்கு பிறகு சபை வந்து திரும்பவுமாக குளிர்ந்து போகுது. அப்புறம் வெஸ்லி வராரு. அவர் வந்து இப்போ சரியா போறது இல்ல அப்படிங்கிறது தெரியுது. அவருக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் மெசேஜ் கிடைக்குது. லூத்தருக்கு வந்து நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கறதான செய்தியை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணாரு. வெஸ்லி அவர் வந்து பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படிங்கறதான போர்ஷனை குறித்து பிரசங்கம் பண்ணாரு. இப்படியாக ஒவ்வொரு சபை காலங்களும் வந்துட்டு இருந்தது. கடைசி சபை காலத்தின் தூதனானவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த எல்லா சபை காலங்களிலும் இழந்து போயிருந்ததான செய்தியை வந்து எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்து பரிபூர்ணமாக்கி கொடுப்பாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு ரிஃபார்மர் கிடையாது, ஒரு தீர்க்கதரிசியா வர போறாரு அப்படிங்கறத வந்து இந்த மெசேஜ்ல வந்து அவர் சொல்றாரு. ஓகேயா? ஓகே, இப்போ இந்த மெசேஜ்ல இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து சொல்றதுக்கு நான் சஜலை கூப்பிடுறேன். சஜல். பிரைஸ் லார்ட்ண்ணா. பிரைஸ் லார்ட் கண்ணா. அண்ணா கேக்குதா? கேக்குது கண்ணா, கிளியரா கேக்குது. அண்ணா நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீலுங்கிற மெசேஜ்ல பிரதர் பிரணாமும் லீவேயிலும் பேசிக்கிட்ட ஒரு ஐடியால நான் எடுத்திருக்கேன்னா, பேராகிராஃப் நம்பர் 21ல பிரதர் பிரணாமும் லீவேயிலும் எதை பத்தி பேசுறாங்கன்னா, சர்ச்சும் அந்த சர்ச்ல இருக்க பீப்புளும் எப்படி வழி தப்பி போறாங்கன்றத அவர் சொல்லும் போது பிரதர் பிரணாம் அதை எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா, ஒரு டார்கெட்டை நம்ம ஷூட் பண்றதுக்கு கம்பேர் பண்றாரு. இப்ப ஒரு டார்கெட் நம்ம கன் வந்து ஸ்ட்ரெயிட்டா பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டும் பர்ஃபெக்ட்லி ட்ரெயின்டா இருந்துச்சுன்னா என்னதான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் டார்கெட்டா கரெக்டா அடிக்கும். ஆனா கன் வந்து ஸ்லைட்டா வளைஞ்சு இருந்தோ இல்ல வெளியில ஏதாவது காத்தடிச்சு வைப்ரேஷன்னால ஸ்லைட்டா வந்து ஆங்கிள் மாறினாலும் டார்கெட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிடும். இதை வந்து பிரதர் பிரணாம் வந்து இந்த ஹோல் மெசேஜஸ்ல எப்படி 2 சர்ச்சா டிவைட் பண்ணி சொல்லியிருக்காருன்னா, ஒன்னு வந்து அந்த சோசன் குரூப் ஆஃப் த சர்ச்சும், செகண்ட் வந்து ஆன்டி கிரைஸ்டோட சர்ச்சுக்கும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஆனா ரெண்டாவது ஸ்லைட் போலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட்ல இருக்க சர்ச் எதுனா ஆன்டி கிரைஸ்டோட சர்ச். அதாவது இந்த அந்த கன்னை வந்து ஒரு ஆங்கிள் டிஃப்ளெக்ட் ஆன சர்ச் பத்தி அவங்க வந்து டார்கெட்டா அடிக்க மாட்டாங்க. சர்ச்சோட டார்கெட் எதுனா ராப்சர்ல போறதுதான் அந்த சர்ச்சோட டார்கெட்டே. இப்ப இந்த கன் வந்து முதல்ல வந்து உலகம் வந்து when it was formed வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருந்துச்சு. ஆனா எப்படி வளைஞ்சிச்சுன்னா ஒரு ஆங்கிள் ஸ்லைட்டா எப்படி டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, இந்த சேட்டன் ஈவுக்கு சொன்ன ஒரு பொய், அது ஒரு பொய்ல அதே த லைன்னு பிரதர் பிரணாம் அந்த லைய வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்வாருன்னா, த லை இது ஏதோ இந்த எந்த லைய வந்து ஈவுக்கு சொன்னாரோ, ஈவுக்கு அந்த சேட்டன் சொன்னுச்சோ அதே லை, அந்த லைய ஆன்டி கிரைஸ்ட் வந்து சர்ச்சுக்கு சொல்லுவாங்க. சொன்னனால என்ன ஆகும்னா அந்த சர்ச் வந்து அந்த லைய விசுவாசிச்சு வழி தப்பி போவாங்க. இப்ப இது எப்படி போகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேராகிராஃப் நம்பர் 309ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை பத்தி ஏற்கனவே டேனியல் சொல்லியிருக்காரு. இந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்து ஒரு என்னத்தை சொல்லுதோ அந்த ஆன்டி கிரைஸ்டோட சர்ச் அதை முழுசாக விசுவாசிப்பார்கள். இது எந்த ஆர்டர்ல போனா, ஃபர்ஸ்ட் வந்து நிக்கோலைட்டின் ஸ்பிரிட்ல வந்து ஒரு சேயிங் ஒன்று வரும். அந்த சேயிங் வந்து ஒரு டாக்டர்னா மாறி அந்த டாக்டரின்ல எல்லாம் ஒன்னா இருக்கவங்க எல்லாம் ஒரு சர்ச் ஆரம்பிப்பாங்க. இந்த சர்ச் தான் ஆன்டி கிரைஸ்டோட சர்ச். இந்த ஆன்டி கிரைஸ்டோட சர்ச் வந்து எதை ஃபாலோ, இந்த ஆன்டி கிரைஸ்டோட சர்ச்சோட ஃபுட் எதுனா என்னென்னலாம் ஆன்டி கிரைஸ்ட் மெனுல தருதோ அதுதான் அவங்களோட ஃபுட். எப்படி நம்ம சர்ச்சுக்கு ஃபுட் வந்து டேப்போ, அந்த அந்த ஆன்டி கிரைஸ்டோட சர்ச்சுக்கோட ஃபுட் வந்து ஃபால்ஸ் டாக்டர்னு, அப்புறமே வந்து இந்த எல்லா ஒரிஜினல்ல இருந்து என்னெல்லாம் டீவியேட் ஆகுதோ அதுதான் ஆன்டி கிரைஸ்டோட மெனுல இருக்கும்னா. இது பேராகிராஃப் நம்பர் 309ல சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த சர்ச் ஆன்டி கிரைஸ்டோட சர்ச் அங்கங்க இருக்கிறதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே டினாமினேஷனா மாறி அந்த டினாமினேஷன்ல இருக்க ஒருத்தவருக்கு வந்து பவர் கொடுக்கப்பட்ட அவர் ஆன்டி கிரைஸ்டா ஆகுறாரு. அந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்து பிரதர் பிரணாம் சொல்றது என்னன்னா, எல்லா டினாமினேஷனோட ஹெட் வந்து ரோம்.
அதுதான் அந்த மதர் ஓர்னு பிரதர் பிரணாம் சொல்றாரு. இந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்து தான் அந்த ஒயிட் ஹார்ஸ் ரைடர். அந்த வெள்ளை குதிரையில வந்து அவர் ரைட் பண்ணிட்டு இருக்கும் போது இட்ஸ் ஜஸ்ட் அ பிளஃப்னா, ஒரு ஆரோவும் இல்ல, ஒரு போவும் இல்ல. இப்படியே ஆகி அந்த ஆன்டி கிரைஸ்டுக்கு வந்து பவர், அவர் வந்து அந்த ஆன்டி கிரைஸ்ட் வந்து ஃபால்ஸ் டாக்டர் ப்ரீச் பண்றனால என்ன ஆகும்னா அவர் ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபிட்டா போறாரு. இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட் மேல வந்து எல்லா பவரும் when it is invested on him என்ன ஆகுறாருன்னா he becomes the beast ஆகி இந்த டாக்டருக்கு அகேன்ஸ்டா இருக்க எல்லாத்தையுமே வந்து கொல்றதுக்கு இறங்குறாங்க. இந்த குரூப் ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன் இந்த சர்ச் வந்து அந்த ஃபால்ஸ் டாக்டரை பிலீவ் பண்றதுன்னு பார்த்தோம்னா, பிரதர் பிரணாம் என்ன சொல்றாருன்னா, அந்த லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல யார் பேர்லாம் இல்லையோ அவங்களெல்லாம் பைபிள்ல வந்து இந்த 310th பேராகிராஃப்ல 2 Thessalonians 2 chapter 2 verse 9 to 11 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல யார் பேர்லாம் இல்லையோ அவங்களெல்லாம் முன் குறிக்கப்பட்டவர்களாம். எதுக்குன்னா டு ஹாவ் அ ரீப்ரோபேட் மைண்ட், தடை செய்யப்பட்ட, டு பி ஹாவ் அ பிளைண்டட் மைண்ட். இந்த எது உண்மையோ அதை அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க, ஒரு பொய்யை நம்பி they will be damned by itன்னு பைபிள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. பிரதர் பிரணாமும் 310th பேராகிராஃப்ல இதை சொல்றாருன்னா, இந்த சர்ச் அதாவது அந்த கன் வந்து வளைஞ்சு போன சர்ச் வந்து டார்கெட் அடிக்காம, ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட கன்னு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும் அவங்களுக்கு. ஆனா அவங்களோட இந்த ஒரிஜினல் சர்ச் அந்த கன்னை பார்க்கும் போது எப்படி இருக்கும்னா அது ரொம்ப வளைஞ்சு போயிருக்கும், டார்கெட்டுக்கு பக்கம் கூட வராது. ஏன்னா they are damned before the foundation of the world. ஆனா அடுத்த ஸ்லைட்னா ஃபைனலா பிரதர் பிரணாம் வந்து இந்த மெசேஜ்ல நான் எடுத்த பாயிண்ட் வந்து, இப்ப அப்படி ஒரு ஆன்டி கிரைஸ்ட் சர்ச் இருக்கும் போது இப்ப ஒரிஜினலா கிரைஸ்டோட சர்ச் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்காருன்னா, ஆரம்பத்துல வந்து அந்த ஈவுக்கு சொன்ன பொய்யினால வந்து இந்த சர்ச் வந்து வழி தப்பி போயிருச்சு. ஆனா அந்த சர்ச்சை வந்து திரும்பியும் அதோட டார்கெட் ராப்சருக்கு கொண்டு வரது. இந்த சர்ச்னு எதை நம்ம சொல்றோம்னா, ஒரு குரூப் ஆஃப் சோசன் பீப்புள், அந்த லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல அவங்க பேர் இருக்கு. சர்ச்ன்றது நம்மளோடதுல எந்த டினாமினேஷனும் இல்லைனா இட் இஸ் அ சோசன் குரூப் ஆஃப் பீப்புள். இந்த சோசன் பீப்புள் அவங்களோட டார்கெட் ராப்சருக்கு போறதுக்காக தேவைப்பட அந்த வழி தப்பி போனதை திரும்பியும் ஸ்ட்ரெயிட் ஆக்க நம்ம அதே பேராகிராஃப் 20 பிரதர் பிரணாம் என்ன சொல்றாருன்னா, இதை வந்து பேராகிராஃப் 26ல நம்மள அந்த டார்கெட்டுக்கு திரும்பியும் கொண்டு வரதுக்கு தேவைப்பட்ட பிரைஸ் தான் அவரோட பிளட், காடோட பிளட். அது கால்வரியில நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அதனால நம்ம வந்து அந்த பிளட் வித் தட் கிரேஸ் அண்ட் வித் தட் லவ் நம்ம இப்ப சர்ச்சா வந்து we are moving towards rapture. இந்த சர்ச்ல இருக்க மெம்பர்ஸோட பேரெல்லாம் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு அந்த லாம்ஸ் புக் ஆஃப் த லைஃப்ல இருக்குன்னா, இந்த லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல இருக்கவங்க வந்து ஸ்லைட்டா ஈவ் அந்த பொய்யை நம்பினால போனதுனால வந்தது கால்வரியிலேருந்து வந்தது ஹோலி கோஸ்ட் இந்த சோசன் பீப்புளுக்கு. ஹோலி கோஸ்ட்ல இருந்து வந்தது இந்த 7 சர்ச் ஏஜஸ். ஒரு ஏஜ்லயும் ஒரு மெசேஜ். இதுல என்னன்னா, எந்தெந்த ஏஜ்ல யார் இருந்தாங்களோ அவங்க அந்த ஏஜோட மெசேஜை பிலீவ் பண்ணா போதும், அவங்க ராப்சர்ல போவாங்க. இப்போ ஹோலி கோஸ்ட் பீரியட்ல இருந்தவங்க ஹோலி கோஸ்ட பிலீவ் பண்ணிருக்கணும். லூத்தர் பீரியட்ல இருக்கவங்க லூத்தரோட பிலீவ் பண்ணி வெளியில வந்தவங்க ராப்சர் போயிடுவாங்க. ஆனா இப்ப நம்ம இருக்க ஃபைனல் 7th சர்ச் ஏஜ்ல நம்ம இருக்கனால நம்ம வந்து முதல்ல இருந்து நம்ம we should believe, அதாவது கால்வரி இஸ் ஃபார் அஸ்ன்னு நம்ம விசுவாசிக்கணும், ஹோலி கோஸ்ட் நம்மளுக்குன்னு விசுவாசிக்கணும், நம்ம we should be justified, we should be sanctified. இது எல்லாத்தையும் பிலீவ் பண்ணிட்டு 7th சர்ச் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு வந்து தரப்பட்ட ட்ரூ ப்ராஃபிட். ஏன்னா 7th ஏஜ்ல மட்டும்தான் வந்து ஒரு ஒரிஜினல் ஒரு ட்ரூ ப்ராஃபிட் வித் ட்ரூ எடுத்துறாங்க. மீதி எல்லாருக்குமே அவங்க வந்து ப்ராஃபிட் வரல. மீதி எல்லா சர்ச் ஏஜுக்குமே வந்தது ரிஃபார்மர்ஸ். ஆனா 7th ஏஜுக்கு மட்டும் சீல் எல்லாம் வந்து ரிவீல் ஆகணும்ட்டு ஒரு ட்ரூ ப்ராஃபிட் வித் ட்ரூ வேர்டு வராங்க. இந்த 7th ஏஜுக்கு அப்புறம் வந்து சர்ச் ராப்சர்ல போயிடும். இந்த சர்ச் வந்து ராப்சர்ல போனதுக்கு அப்புறம் தான் ஆன்டி கிரைஸ்ட் வந்து டாக்டரின்ஸ்ல வந்து இந்த மீதி எல்லாமே. அதுக்கு முன்னாடியே சர்ச் வந்து ராப்சர்ல போயிடும். இப்ப நம்ம வந்து கால்வரியில இருந்து திரும்பியும் ராப்சர் வர வரைக்கும் நம்ம சர்ச் வந்து ராப்சருக்கு போற அந்த டார்கெட்ல இருக்கான்னு பார்த்தா ஸ்லைட்டா அங்கங்க டீவியேட் ஆயிருக்கலாம். எதனாலனா மிஸ்இன்டர்பிரேட்டேஷன் ஆஃப் த வேர்டுனால, இல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பான டாக்டர்னா நம்ம ஃபாலோ பண்றதுனால நம்ம சர்ச் வந்து ராப்சர்ல போறதுல இருந்து ஸ்லைட்டா டீவியேட் ஆயிருக்கலாம். இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா ஜீசஸ் ஃபர்ஸ்ட் வந்து கால்வரியில பிளட் கொடுத்தனால நம்ம சர்ச் டார்கெட் ராப்சருக்கு போகுது. இப்ப நம்ம எப்படி திரும்பியும் அந்த நம்ம கன்னை ஸ்ட்ரெயிட்டா ராப்சருக்கு ஃபோக்கஸ் பண்ணி எப்படி வைக்கணும்னா, இந்த பிக்சர் நான் எடுக்கும் போது இது தோணல. ஆனா எப்படின்னா அவர் ஜீசஸ் போட்டிருக்கிறது ஒரு ரெட் கலர் ஒரு வெஸ்டர் ஆட்டம் போட்டிருக்காருலன்னா, பிரதர் பிரணாம் என்ன சொல்றாருன்னா, இந்த ராஹாப் வீட்டுக்கு போன 2 டேப் பாய்ஸும் அவங்க வீட்டுல கட்ட சொன்னது ஒரு ரெட் கலர் ஒரு கிளாத்தை கட்ட சொல்றாங்க. அது வந்து மெசேஜ் த டோக்கன் ஆஃப் த அவர்.
அப்ப நம்ம கண்ணை வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ராப்சரை நோக்கி இருக்கணும்னா நம்ம வந்து வி ஷுட் ஸ்டிக் ஆன் டு த டேப். இந்த ரெட் கலர் க்ளாத் வந்து பிரதர் பிராம் சொன்ன மாதிரி அது டேப். அந்த டேப்பை மட்டும் வி ஷுட் ஸ்டிக் ஆன் டு த டேப் அண்ட் நாட் டீவியேட் ஃப்ரம் இட். மிஸ்இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. இதே ப்ரேயரை வந்து பிரதர் பிரணாம் வந்து எண்ட் ப்ரேயர்ல வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபாதர் காட் ஹெல்ப் தம் நாட் டு மிஸ்இன்டர்பிரேட் த டேப்னு சொல்லி முடிக்கிறாருண்ணா. தேங்க்யூண்ணா. கண்ணா ரொம்ப நல்லா இருந்தது கண்ணா. இதுல வந்து எனக்கு எதுவும் ஆட் பண்றதுக்கும் இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த மெசேஜ்ல வந்து சொல்லணும்னு விருப்பப்பட்ட எல்லா ஹைலைட்ஸையுமே நீ ஃபர்ஸ்ட் டு எண்ட் வரைக்கும் சூப்பரா நீ கவர் பண்ண கண்ணா. அதுவும் வந்து எனக்கு இந்த பாயிண்ட் நீ சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாக நானும் வந்து கிளாப் கொடுக்குறேன் உனக்கு இதுல. யாருக்கெல்லாம் வந்து சஜல் வந்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது, மெசேஜ் கேட்டதுல இருந்து உங்களால வந்து மெசேஜ் கூட கம்ப்ளீட்டா ரிலேட் பண்ணது முடிஞ்சதுன்னு தோணுச்சோ, நீங்க எல்லாங்களும் வந்து உன்னை அன்மியூட் பண்ணி கிளாப் பண்ணலாம். வெரி குட் அக்கா, சூப்பரா இருந்தது. அதான் ஷாரோட இங்க வந்து சொல்லிட்டு இருந்த கிட்டத்தட்ட மெசேஜ் ஃபுல்லா சம்மரைஸ் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் அல்டிமேட்லி நீ சொன்ன பாயிண்ட் வந்து இட் வாஸ் லைக் வெரி குட். அதாவது எல்லா ஃபாலும் வந்து முதல்ல ஆரம்பிச்சதே வந்து ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வேர்டா இருந்தது. கர்த்தர் கொடுத்ததான வார்த்தைய வந்து நம்ம தவறா சொன்னதுல இருந்து தான் அந்த நீ சொன்ன மாதிரி லை இல்ல த லை. முதல்ல கர்த்தர் சொன்னாரோ அது அப்படி இல்லை இப்படி அப்படின்னு சொன்னது. காட் ஃபர்ஸ்ட் மெசேஜ் இந்த சீரீஸ்னுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் காட் ஹைடிங் இன் சிம்பிளிசிட்டி அண்ட் ரிவீலிங் ஹிம்செல்ஃப் இன் த சேம் அப்படிங்கிறதுல ஒரு சூப்பரான ஒரு கோட் போட்டிருந்தாங்க. அந்த கோட் வந்து கிட்டத்தட்ட இந்த மெசேஜினுடைய ஃபுல் சம்மரியுமே அந்த கோட்லயே சொல்லலாம். என்னவா இருந்ததுன்னா, he came according to the word but not according to their interpretation. அவர் இப்பவும் வந்து வார்த்தையில சொன்ன மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனா வார்த்தைக்கு ஒவ்வொருத்தர்களும் கொடுக்கக்கூடிய விளக்கம் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அவர் வந்து அலைன் ஆகலன்னு நீ நீ வந்து சூப்பரா சம்மரைஸ் பண்ண. நான் ஃபர்ஸ்ட் பேரட் 21ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட க்ளோசிங் பிரேயர் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே நைஸா கவர் பண்ணியிருந்த. அதுவும் நீ வந்து சொல்லி முடிச்சதான் அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னைக்கு நம்ம டார்கெட்ல வந்து ஆன் டார்கெட்டா இருக்கிறதுக்குன்னு நம்ம செய்ய வேண்டியதான ஒரே ஒரு விஷயங்கிறது வந்து இட் இஸ் டு லிசன் டு த டேப்ஸ் அண்ட் ஒளிநாடாக்கள்ல இருக்கிறதையே வந்து சொல்றதுக்கும் அதுக்கு நம்மளா வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஆட் பண்ணாம இருக்கிறதும் மட்டும்தான். வெரி குட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர். தேங்க்யூ. ஓகே, இப்போ ஷிபானா வந்து ஒரு சாங் வந்து நமக்காக இப்ப வந்து பாடுவாங்க. Praise the Lord now. பிரைஸ் தி லார்ட் பாப்பா. விந்தை கீரிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரம் மிகும் இந்த பூவு, சுந்தரம் மிகும் இந்த பூவு, எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும், விந்தை கீரிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கிருப்பினும், குரிசை நோக்கி பார்க்க எனக்கு, குரிசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கீரிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவநதியாம், துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்தே மேன்மையாகினேன், தூய்மை அடைந்தே மேன்மையாகினேன். விந்தை
கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சென்னி வீழா கை காணின்று சிந்துதோ தூயரோடன்பு, மண்ணாயிதை போன்ற காட்சி, மண்ணாயிதை போன்ற காட்சி என்னாலிலுமே எங்கும் காணேன், என்னாலிலுமே எங்கும் காணேன். விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கைந்திடுவேன், எந்த அரும் பொருளிடாகும், எந்த அரும் பொருளிடாகும். என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. பிரைஸ் தி லார்ட் அண்ணா. பாப்பா ரொம்ப நல்லா இருந்தது பாப்பா. லிட்டரலி we had goosebumps. God bless you. இன்னும் வந்து ரொம்ப நல்லா பண்றதுக்கு. சூப்பர் பாப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ அண்ணா. ஓகே, சரி, நம்ம இந்த வீக்கோட ஒர்க் ஷீட்டுக்கு வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், யாரெல்லாம் வந்து ஒர்க் ஷீட் இதுக்கு முன்னாடி வீக்ஸோடது பண்ணிருக்கீங்க? யாரும் பண்ணலையா? சரி, ஓகே. எப்படி பண்ணணுங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும், இதுக்கு டேபிள் ஆப்ல எந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்கு ஹைலைட்டா ப்ளூ பண்ணியிருக்கிறது? மெசேஜ் யூஸ் பண்றது கூட. இது மெசேஜ சர்ச் பண்றதுக்கு. கரெக்ட். இந்த பக்கத்துல இருக்கக்கூடியதான இந்த சர்ச் பட்டன், அது வந்து இதுக்கு மெசேஜுக்குள்ள அந்த வேர்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த ஆல் அப்படிங்கறதான ஆப்ஷன் எடுத்தா என்ன ஆகும்? எல்லாருமே காமிக்கும். கரெக்ட் ஈடன், கரெக்ட். அதுல அந்த ஆப்ஷன் எடுத்தோம்னா எல்லா மெசேஜ்ல இருந்தும் வந்து சர்ச் பண்றதுக்குன்னு. ஓகே, இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க கூடியதான மெசேஜ்ல இருந்து மட்டும் காட்டும். நான் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நான் இங்க இருந்து காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சீலை குறிச்சு பேசிட்டு இருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் சீல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணோம்னா இது அடிக்கணும். இதை நான் ஏற்கனவே அமுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருக்குன்னா இந்த பட்டன் அமுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க மெசேஜஸோட லிஸ்ட் வரும். இதுல வந்து எந்த மெசேஜ் வேணுமோ அதை வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் சர்ச் கொடுத்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு வேர்டை வந்து சர்ச் பண்ணோம்னா, இந்த மெசேஜ்ல இருந்து சர்ச் பண்ணோம்னா இது கரண்ட் சர்மன்ல போகணும். இல்ல எல்லா மெசேஜஸ்ல இருந்தும் சர்ச் பண்ணோம்னா ஆல்ங்கிறதான ஆப்ஷன் எடுக்கணும். ஓகே, அதுவும் இல்லாம இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இப்போ ஒரே பேரால இருக்கிற ரெண்டு வேர்டை வந்து சர்ச் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடியதான ரெண்டு வேர்டு இல்ல எக்ஸாக்டா அந்த வேர்டு தான் வேணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க இந்த ரெண்டாவது ஆப்ஷன். அப்போ இந்த மொத்தமா இந்த 5 ஆப்ஷன்ஸை வந்து நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ண தெரிஞ்சதுன்னா தான் இந்த ஒர்க் ஷீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சீலோட எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் சீலோட ஒர்க் ஷீட் பேப்பர். இதை நான் குரூப்ல ஷேர் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட்
சீல்ல வந்து பாத்தீங்கன்னா 8 க்ளூஸை வந்து நம்ம ஃபில் பண்ணோம். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் fill in the blanks இருக்கு. ஒரு நிமிஷம் இதுல இது பாருங்க தெரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து and I saw and behold a dash and அந்த இடத்துல டேஷ் டேஷ்னு இருக்கு. இந்த வேர்சஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்? Table இதோட of க்ளூ searching. கரெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட் க்ளூ ஃபில் பண்ணோம்னா என்ன சொல்றாங்கன்னா find in Revelation 6:1-2 in your Bible. Read the verses and fill in the blanks and the cutouts. So இதுக்குள்ள கட் அவுட் வந்து கீழே கொடுத்திருக்காங்க. இந்த கட் அவுட்டை வந்து இந்த பேஜ் இந்த பேஜ் இது மூணுமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்ப நீங்க வந்து இந்த கட் அவுட்டை எடுத்து இங்க ஒட்டணும். அது முடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனோட இந்த போர்ஷனை வந்து ரீட் பண்ணிட்டு இந்த இடத்துல வரக்கூடியதான பேஜஸை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேயா? செகண்ட் க்ளூ வந்து எங்க இருக்கு? இது எங்க இருக்கு? இதை வந்து நம்ம பார்ப்போம். த பிளான் ஃபர்ஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சா என்ன வரும்? இன்னைக்கு அமாசியா சொன்னாங்களே என்ன வந்து ஓபன் ஆகும்? Seal. வெரி குட் அமாசியா. சீல் வந்து ஓபன் ஆகும். அப்புறம் மிஸ்ட்ரி Ministry. அன்ஃபோல்ட். என்ன கண்ணா? Open. என்ன சொன்னீங்க கண்ணா? ஒருத்தர் கூட சொல்லுங்க, எனக்கு கேட்கல கண்ணா. Ministry வந்து unfold ஆகும். மிஸ்ட்ரி வந்து அன்ஃபோல்ட் ஆகும்ல. கரெக்ட். இத பத்தி எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா இத பாருங்க. இங்க செகண்ட் க்ளூ வந்து ஃபில் பண்ணனும்னா did you know what God has a plan with the seals? Search in paragraph 63 in the message first seal. 63ல இருந்து 67 வரைக்கும் நீங்க ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். சோ மெசேஜ் டேபிள் ஆப் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த புக் ஓபன் பண்ணி இதுல ஃபர்ஸ்ட் சீல்னு அடிச்சோம். ஃபர்ஸ்ட் சீலுக்குள்ள வந்து பேராகிராஃப் நம்பர் கூட இங்க சர்ச் பண்ணிக்கலாம். நமக்கு 63ல பேராகிராஃப் சர்ச் பண்ணோம்னா ஓகே கரண்ட் சர்மன் கொடுத்துருக்கணும். இப்போ பாருங்க 63 பேரா வந்துருச்சு. இதுல வந்து பாருங்க 63ல அனௌன்ஸ்மெண்ட் இன் ஹெவன். ஃபர்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ்? a seal is opened. எங்க இருக்கு பாருங்க. மிஸ்டரி இஸ் அன்ஃபோல்ட். ஒரு ரகசியம் வந்து வெளிப்படுது. அப்புறம் ஒரு எக்காலமானது தொனிக்கப்படுகிறது. இது பாருங்க என்ன சவுண்ட்ஸ் ஆகுது? ட்ரம்பெட் சவுண்ட்ஸ். அப்புறம் வந்து a plague falls. ஒரு வாதை வந்து அனுப்பப்படுது. அந்த எக்கால சத்தம் விட்டுச்சுன்னா அது வந்து ஒரு யுத்தத்தை வந்து குறிக்குது. ஒரு வாதை வந்து விழுகிறது. and a church is open. இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வருதா? காட்சன்னா சொல்லு கண்ணா. ஜர்னல் புக்ல இருந்தும் பார்க்க முடியுமா? ஜேர்னல் புக்லயும் பார்க்கலாம் கண்ணா. வெரி குட். ஜேர்னல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா 7 சீல்ஸ்ல ஃபர்ஸ்ட் சீலோட ஜேர்னல் புக் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து நீங்க 63 பேரா அப்படிங்கறத போயிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் ஜேர்னல் புக். ஃபர்ஸ்ட் சீலோட ஜேர்னல் புக். அதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இந்த ஒரு படத்தை போட்டு அவங்க அதுல சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்த பாருங்க. A seal is opened. What is that? A mystery is unfolded. And mystery unfolds. Then a trumpet sounds. It declares a war. And a plague falls. And a church age is opened. அந்த மாதிரி ஜேர்னல் புக்லயும் இதை பார்க்கலாம். வெரி குட் ஈடன்ஸ். ஓகேயா? அப்போ ஒர்க் ஷீட் வந்து நீங்க எல்லாங்களும் வந்து பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம எஸ்ஓடிபிஸை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் எஸ்ஓடிபி நமக்காக சொல்ல போறது வந்து ஈடன். இந்த எஸ்ஓடிபி வந்து உங்கள நிறைய பேருக்கு ஃபெமிலியரா இருக்காது. ஏன்னா இது வந்து எஸ்ஓடிபி பார்ட் 4ல இருந்து வரக்கூடிய எஸ்ஓடிபிஸ். நாங்க வந்து இதையும் வந்து இனிமே குரூப்ல வந்து கொடுக்கும் போது நம்ம எல்லாங்களும் சேர்ந்தே வந்து இதை கத்துக்கலாம். ஈடனுக்கு இந்த எஸ்ஓடிபி தெரியுமா? தெரியும் காட்சன்னா. ஓகே கண்ணா, நீ பாடலாம். Swing low, sweet chariot, coming forth to carry me home. Swing low, sweet chariot high,
coming for to carry me home. And he carried me away in the spirit to a great and high mountain. And he showed me that great city, the holy Jerusalem, descending out of heaven from God. Revelation 21 verse 10. And he carried me away in the spirit to a great and high mountain. And he showed me that great city, the holy Jerusalem, descending out of heaven from God. Revelation 21 verse 10. Praise Lord. பிரைஸ் லார்ட் ஈடன், வெரி குட் அக்கண்ணா. புது எஸ்ஐடிபிஸா இருந்தாலும் நீங்க வந்து நல்லா நீட்டா பாடுனீங்க. சூப்பர், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் எஸ்ஓடிபி வந்து ஏமஸ் 37. மேடா, நீங்க ரெடியா? படிச்சிருக்கீங்களா இது? Yes, brother. ஓகே மேடா பாப்பா, நீங்க பாடலாம். Surely the Lord God will do nothing, but he reveals the secret unto his servants the prophet. Amos 3:7. Amen. வெரி குட் மேடா, கரெக்டா டியூன்ல பாடுனீங்கடா. சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் வந்து ஜோஷுவாவுக்கு. ஜோஷுவா ரெடியா கண்ணா? Ready, brother? ஓகே. But when the Comforter is come, who I will send unto you from the Father, even Spirit of the truth, which proceeded from the Father, he shall testify of me. St. John 15:26. Praise the Lord, brother. வெரி குட் அக்கண்ணா, வெரி குட், சூப்பர். கொஞ்சம் கூட ஸ்லோவா கூட பாடலாம். நீ நல்லா பாடின, ஜஸ்ட் ஸ்லோவா கூட பாடினா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, ஆனா வெரி குட், கரெக்டா இன் டியூன்ல பாடுனீங்க. ஓகே, பிரென்னாம் இப்ப பாடலாம். But in the days of the voice of the seventh angel, when he shall begin to sound, the mystery of God should be finished, as he had declared to his servants the prophet. Revelation 10:7. Revelation 10:7. வெரி குட் அக்கண்ணா, வெரி குட், சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து டிஸ்கிரைப் தி சீன்ஸ்ல மீதி இருக்கக்கூடியதான டாபிக்ஸை கூட நம்ம பார்க்கலாம். இந்த டாபிக் வந்து ஜோசியாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஜோசியா ரெடியா? ரெடியா பிரதர். പ്രൈസ് ദി ലോർഡ്. മലാഖി 4:5-6 യഹോവയുടെ വലുതും ഭയങ്കരവുമായ നാൾ വരുന്നതിന് മുമ്പേ ഞാൻ നിങ്ങൾക്ക് ഏലിയാ പ്രവാചകനെ അയക്കും. ഞാൻ വന്ന് ഭൂമിയെ സംഹാര ശബ്ദം കൊണ്ട് ദണ്ഡിപ്പിക്കാതിരിക്കേണ്ടതിന് അവൻ അപ്പന്മാരുടെ ഹൃദയം മക്കളോടും മക്കളുടെ ഹൃദയം അപ്പന്മാരോടും നിരപ്പിക്കും എന്ന് പറയുന്നുണ്ട്. അതില് അപ്പന്മാരുടെ ഹൃദയം മക്കളിലേക്ക് നിരപ്പിക്കുന്ന ഡ്യൂട്ടി യോഹന്നാൻ സ്നാപകന്റെയും മക്കളുടെ ഹൃദയം അപ്പന്മാരിലേക്ക് നിരപ്പിക്കുന്ന ഡ്യൂട്ടി 7ാം സഭയിലെ ദൂതന്റേതുമാണ്. അടുത്തത് ഡാനിയൽ 17:6 നെബൂഖദ്നേസർ ഇസ്രായേൽക്കാരെ അടിമകളാക്കി കൊണ്ടുപോകും. അതില് ഡാനിയലും ഉണ്ടാവും. അപ്പോ ഡാനിയൽ ആ സമയത്ത് വായിക്കുന്ന പുസ്തകം ഇരമ്യാ പ്രവാചകന്റെ ആയിരിക്കും. അപ്പോ ഡാനിയൽ ഒരു സ്വപ്നം കാണും. അതില് ഇസ്രായേൽക്കാർക്കായിട്ട് 70 ആഴ്ചവട്ടം നിയമിച്ചിരിക്കുന്നുണ്ട്. അതില് 69 ആഴ്ച ജീസസിന്റെ കമ്മിങ് വരെ പൂർത്തിയായി. ബാക്കി അര ആഴ്ചയുണ്ട് എന്ന് പറഞ്ഞാൽ 3.5 വർഷം. ആ 3.5 വർഷം എന്ന് പറഞ്ഞാൽ റാപ്ചറിന് ശേഷം ജീസസ് ഇസ്രായേലിൽ പോകുന്ന സമയമാണ്. പിന്നെ മാർട്ടിൻ ലൂതർ ഒരു റിഫോമർ ആയിരുന്നു, പ്രോഫിറ്റ് ആയിരുന്നില്ല. ഇസ്രായേല് അന്തിക്രിസ്തു ആയിരുന്നെന്നാണ് മാർട്ടിൻ ലൂതർ പറഞ്ഞത്. അതുകൊണ്ടാണ് ഇസ്രായേൽക്കാരെ കൊന്നത്. പ്രോഫിറ്റും റിഫോമറും രണ്ടും രണ്ടാണ്. പിന്നെ ഇസ്രായേൽക്കാരെ കുറിച്ച് പറയുന്നത്, പ്രവാചകൻ ദൈവത്തോട് ചോദിക്കണ്ട് ഇസ്രായേലിനെ മറന്നു കളയുമെന്ന് ചോദിക്കണ്ട്. അപ്പൊ ദൈവം പറഞ്ഞു, അളവുകോലെടുത്ത് ആകാശത്തിന്റെ ഉയരവും സമുദ്രത്തിന്റെ ആഴവും എത്രയുണ്ടെന്ന് പറയാൻ പറ്റുമോ ചോദിക്കും. അപ്പൊ പറ്റില്ലെന്ന് പറയും. അപ്പൊ അതുപോലെ എനിക്ക് ഒരിക്കലും ഇസ്രായേലിനെ മറന്നു കളയാൻ പറ്റില്ല, അതെന്റെ ജനമാകുന്നു എന്നും പറയുന്നത്. പ്രൈസ് ദി ലോർഡ്. வெரி குட் ஜோசியா, அடிபொலியாயிருது. நீங்க குழந்தைங்க ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. அந்த அளவுக்கு மெசேஜ் சூப்பரா வந்து நீங்க சொல்றீங்க. இப்போ ஜோசியா வந்து சொன்னது உங்கள சிலவங்களுக்கு மலையாளம் புரியாதவங்களுக்கு புரியலன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 214th பேரால எஸ்ஓடிபி மலாக்கி 4ல இருந்து சொல்லி
அந்த வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகளினுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் திருப்பக்கூடியதான ஊழியத்தை பத்தி சொல்றாங்க. அதுல முதல் பாகம் வந்து யோவான் ஸ்நாபகன் பண்றாங்க. கோத்திர பிதாக்களுடைய இருதயத்தை வந்து கிறிஸ்துவர்களுடைய விசுவாசமாக கொண்டு வந்தது. அப்புறம் வந்து இன்னைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகளாகி நம்மளுடைய விசுவாசத்தை திரும்ப அப்போஸ்தல முன் பிதாக்களுடைய விசுவாசத்துக்கு திரும்பக்கூடியதான காரியத்தை வந்து பிரதர் பிரென்னாம் வந்து பண்றாங்க. அத சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தானியேல் வந்து சிறை பிடிக்கப்பட்டு போயிருந்த போது அந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வேத வசனத்தை பத்தி வாசிச்சாங்க. இத பத்தி நம்ம தானியேல் சீரீஸ் எடுக்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சொல்றாங்க. அத சொல்லிட்டு அதன்படியாக பார்த்தோம்னா இனிமே அந்த இதுல வந்து ஹாஃப் வீக், ஒரு வாரங்கிறது வந்து 7 வருஷம். இப்ப ஹாஃப் வீக் மட்டும்தான் வந்து மீதி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இந்த ஹாஃப் வீக்ங்கிறது வந்து 3.5 years, 3.5 வருஷம். அது வந்து கர்த்தர் வந்து நீங்க ஜோசியா வந்து இதையும் கரெக்டா சொல்றாங்க. அதாவது ராப்சருக்கு பிறகு இஸ்ரேல் மக்களோடு கூட கர்த்தர் இடைப்படுறதுக்காக வைத்திருக்கக்கூடியதான காலம். அதே மாதிரி இத சொல்லும் போது இன்னொரு விஷயம் நம்ம நேரத்திலேயே ஐட்ரேட் பண்ணதான ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க ரீஎம்பசைஸ் பண்றாங்க. என்னன்னா ரீஃபார்மர்ஸும் ப்ராஃபிட்டும் வந்து ஒண்ணு கிடையாது. ப்ராஃபிட்டுக்கு வந்து கம்ப்ளீட் ரெவலேஷன் ஆஃப் வேர்ட் இருக்கு. ஆனா அது இல்லாம இருந்ததுனாலதான் லூத்தர் வந்து அவர் என்ன சொன்னாரு, இஸ்ரேலர்கள் எல்லாங்களுமே வந்து அந்த கிறிஸ்துகள், ஏன்னா அவங்கள மூலமா தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து சிலுவை மரணத்திற்கு போக வேண்டியதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே வசனத்துல வந்து தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, ஆஹ் பைபிள்ல எழுதப்பட்டது, நீங்க வந்து இஸ்ரேல மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி கேட்கும் போது கர்த்தர் வந்து திருப்பி பதில் என்ன சொல்றாருன்னா, ஒரு கோலை எடுத்து நீ வானத்தை மட்டுமாக அளந்து பாரு, உன்னால அளக்க முடியுமா? முடியாது இல்ல. அதே போல என்னால இஸ்ரேலையும் மறந்து விட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த போர்ஷன் சொல்றாங்க. வெரி குட் ஜோசியா, வெரி நைஸ், சூப்பர். இப்போ இந்த ட்ரிபிள் க்ரௌனை பத்தினதான விஷயம் இது ஷீனாவுக்கு கொடுத்திருந்தது. ஷீனா பாப்பா, பிரைஸ் லார்ட். நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சதா? நான் ப்ரிப்பேர் பண்ண முடியல, நான் நெக்ஸ்ட் வீக் சொல்றேன். எதுவும் பரவாயில்ல பாப்பா. இத பத்தி ரெபேக்கா சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க. இப்போ ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. Praise the Lord. ஆக்சுவலா இது சம்மரைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு பாதிக்கு பாயிண்ட் நேத்தி நான் என்னெல்லாம் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன்னா சஜன் மொத்த பாயிண்டையும் சொல்லிட்டான். அதனால எனக்கு பாயிண்ட் கொடுத்த மாதிரியே இல்லை. பட் ஸ்டில் நான் வந்துட்டு இதை ஜஸ்ட் ரஃபா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இது வந்துட்டு நான் இந்த பிக்சர்ல பேராகிராஃப் 297, 340 அது மாதிரி 329 and 400 லாஸ்ட்ல வரைக்கும். ஸோ இப்ப பேச போறது ஃபுல்லா வந்துட்டு இந்த போப்போட பத்தியும் அதோட ட்ரிபிள் கிரவுன் பத்தி. ஸோ ஸ்டார்ட் ஆகுறது வந்துட்டு ரெவலேஷன் சாப்டர் 6ல இருந்து. ஸோ ரெவலேஷன் சாப்டர் 6ல ஜான் கிட்ட அந்த 4 பீஸ்ட்ல இருந்து ஒரு பீஸ்ட் வந்துட்டு கம் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் ரைடர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒயிட் ஹார்ஸ் ரைடர் போகும்போது அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு போ பின்ன ஒரு கிரவுன் கொடுக்கப்படுது. ஸோ இதை அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பார்க்க போனா அந்த ஒயிட் ஹார்ஸ் ரைடர் கிட்ட இருக்கிறது வெறும் போ மட்டும்தான், ஆரோ இல்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு பிரதர் பிரணாம் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் லைக் he has the lightning but there's no thunder. ஆனா when the Christ is coming, அதுல வந்துட்டு அவர்கிட்ட both lightning and thunder ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஸ்பிரிட் ஆஃப் நிக்கோலைட்ஸ் அப்படின்றத வந்துட்டு பேராகிராஃப் 295ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நிக்கோ அப்படின்றதுக்கு மீனிங் வந்துட்டு டு காங்கர். அதுக்கப்புறமா லேயத்தினா சர்ச், டு காங்கர் த சர்ச். ஸோ அந்த காங்கரிங் த சர்ச்சை பத்திட்டு ஏற்கனவே டேனியல் வந்துட்டு அவங்க இதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹீஸ் ஆல்ரெடி செட் அபவுட் ஹி ஓவர்டேக்கிங் த சர்ச் கிங்டம் அப்படின்ட்டு Daniel chapter 11th verse 21ல சொல்றாங்க. I'll just go through that verse. And in his state shall stand up a veiled person. So the veiled person வேற யாரோ இல்ல, Roman talking, to whom they shall not give the honor of the kingdom, but he shall come in a peaceful, they come in peaceful and obtain the kingdom by fantasy. அதாவது இவன் வந்துட்டு நார்மலா வந்துட்டு மொத்த அந்த சர்ச்சோட கிங்டமே வந்துட்டு
ஒரே நேரத்துல எடுக்கிறதா வந்துட்டு டேனியல் ஏற்கனவே வந்துட்டு சொன்னதா இதுல சொல்றாங்க. சோ அதே மாதிரி நம்ம பார்க்க போறதா இருந்தா இந்த நிக்கோலைட்ஸ் அந்த ஒரு ஸ்பிரிட் தான் வந்துட்டு மொத்தமா ஓவர் பவர் பண்ண போகுதுன்னு கூட நம்ம பாக்குறோம். அதுல 297 தான் வந்துட்டு இந்த மொத்த மேப் மாதிரி இருக்கிறத மாதிரி சொல்றது. எனக்கு ஆக்சுவலா இங்க ஸ்டாமர் ஆகுது. நீங்க எல்லாரும் நல்லா பேசியிருக்கீங்க, எனக்கு ஃபுல்லா ஸ்டாமர் ஆயிட்டு இருக்குது. ட்ரை பண்றேன். சோ இந்த மொத்த இதுலயும் பார்க்க போனா சோ எப்படி சொல்றது, சோ இந்த ஸ்பிரிட் ஆஃப் நிக்கோலைட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த 3 crowns வந்து 300 years லேட்டர். சோ இப்ப அந்த ஒயிட் ஹார்ஸ் ரைடர்ல வர்றது வந்துட்டு டிசீவரா வராங்க. ஒன்ஸ் டிசீவரா வந்துட்டு மேல அது பீஸ்டா ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா தான் அந்த போப்புக்கு வந்து அந்த கிரீடத்தை கொடுக்கப்படுது. ஸோ ஹி கம்ஸ் ஆஸ் அ மேன். இப்ப இருக்கிறது வந்து ஒரு ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்கிறாங்க. ஸோ என்னன்னா இதுல பிரதர் பிரணாம் ஸ்பிரிட்டா இருக்கும் போது அந்த கிரவுன் கொடுக்கப்படாது. ஸோ ஒன்ஸ் அது மேனா வரும்போது மட்டும்தான் அந்த கிரவுனை வந்துட்டு கொடுக்கப்படுது. ஸோ அந்த ட்ரிபிள் கிரவுனை வந்துட்டு இந்த மெசேஜ்ல நான் பார்க்கல, பட் நான் இன்னொரு மெசேஜ்ல அதை வெரிஃபை பண்ணும் போது அந்த ட்ரிபிள் கிரவுனுக்கான மீனிங்கும் அதுக்கு இது வந்துட்டு கான்ட்ரவர்ஷியலா சொல்றது ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹெவன், ஹெல் அண்ட் பர்கெட்ரி. ஸோ இந்த 3 விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஸோ அதே இதுதான் 340ல பார்க்க போனா இது வந்துட்டு வேற யாரும் இல்ல, இந்த ஒயிட் ஹார்ஸ் ரைடர் அப்படின்றது ரோம், அதாவது அந்த போப்பை பத்தி தான் சொல்லப்படுது. ஸோ ஹி வென்ட் ஃபோர்த் ஆஸ் அ டாக்ட்ரின். ஸோ இதுல வந்துட்டு மொத்தமா அவனோட டாக்ட்ரின், அவனோட அந்த ஸ்பிரிட்டை வந்துட்டு அவன் எடுத்துட்டு வரான். இது பீஸ்ஃபுல்லா வந்துட்டு அதுக்கப்புறமா மொத்தமா கான்கர் பண்ணிட்டு இருக்கிற எல்லா சர்ச்சையும் எடுத்துக்கிற மாதிரி. ஆனா இதுல வந்துட்டு இவன் வெறும் போவும் ஒரு கிரவுண்ட்ல தான் வரான், இவனுக்கு பேர் கொடுக்கப்படல. ஆனா அதே இது நீங்க அந்த 400 இது லாஸ்ட் பேர் ஆல்மோஸ்ட் அந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த மெசேஜ்ல பார்க்க போனா ரெவலேஷன் சாப்டர் 19:11ல வந்துட்டு ஒரு ஒயிட் ஹார்ஸ் ரைடர் வராங்க. ஆனா அங்க பேர் கொடுக்கப்படுது த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் so he'll be the one who will actually take he'll be the one who will take over the kingdom and he'll be crowned as king of kings ன்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ்ல சொல்லப்படுது. தேங்க்யூ. ஓகே, ஸோ இது அவங்க இந்த ஒவ்வொரு ஷீட்ஸும் வந்து அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணது. அண்ட் இது வந்து ஷீனாவுக்கு கொடுத்துருந்தது. ஆனா சடனா வந்து எடுக்க சொன்ன போது அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னாங்க. ஓகே, வெரி குட். ரைட், இதுல வந்து நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒயிட் ஹார்ஸ் ரைடரா வராங்க. அவங்க வந்து இஸ் நத்திங் பட் அ பிளஃபர். அவங்க வந்து ஒரு இம்பர்சினேட்டர் மட்டும்தான். அதை நிறைய பேர் வந்து இன்டர்பிரேட் பண்ணும்போது அதை ஜீசஸ் கிரைஸ்ட இன்டர்பிரேட் பண்றாங்க. ஆனா அது கிடையாது. இவன் வந்து ஒரு கிரவுனும் வந்து அவனுக்கு கொடுக்கப்படுறது. இதை வந்து பிரதர் பிரணாம் இது கூட கம்பேர் பண்றாங்கன்னா போப்போட ட்ரிபிள் கிரவுன் கூட கம்பேர் பண்றாரு. ஆனா கடைசியா பேரா 400ல சொல்லும் போது ஜீசஸ் கிரைஸ்டும் ஒரு ஒயிட் ஹார்ஸ்ல வருவாரு. ஆனா அவருக்கு ஒரு பேர் இருக்கு, த வேர்ட் ஆஃப் காட்னு. அவரு எப்போ கிரவுன் பண்ணப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு செயின்ஸ் வந்து அந்த இடத்துல போய் கிரவுன் பண்ணுவாங்க அப்படிங்கறத பத்தி பேரால வந்து சொல்றாங்க. சோ இந்த முதல் முத்திரையை உடைக்கும் போது வந்ததான இந்த ஒயிட் ஹார்ஸ் ரைடர் வந்து இஸ் அ இம்பர்சினேட்டர் அண்ட் அ டிசீவர். அவன் ஒரு ஏமாத்துக்காரனா இருக்கிறான் அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, செகண்ட் அடுத்த டாபிக் வந்து இது ஈடனுக்கு. ஈடனுக்குனா இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் காசுங்க. ஃபார்னிகேஷன்னா இஸ் அன்ரைட்டியஸ் லிவிங். அந்த இது டெஸ்ட்ராய் பண்றது வந்து ரோம் டெஸ்ட்ராய் பண்ணாங்க. அந்த ரோமோட ஜெனரல் வந்து டைட்டஸ். அவ்வளவுதான் காசு. கரெக்ட் கண்ணா. வாட் இஸ் ஃபோர்னிகேஷன்ஸ் அண்ட் ஹூ டிஸ்ட்ராய்ட் இட், இது ரெண்டுமே வந்து இதுல வரக்கூடியதான ரெண்டு ஸ்டிக்கர்ஸ். இந்த 329ல இருந்து 336 வரைக்கும் இருக்கக்கூடியதான போர்ஷனை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ஒரு அன்ரைச்சியஸ் லிவிங்ல இருந்ததான ஒரு ஸ்திரியை பத்தி சொல்லிட்டு அது வந்து ஆக்சுவலா வந்து யாரு கூட இந்த மெசேஜ்ல அவர் சொல்லுவாருன்னா அது வந்து இந்த கேத்தலிக் சர்ச்சும் அவளுடைய குமாரத்திகள் எல்லாமே வந்து ஹார்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இத இன் டீட்டெயிலா 329ல இருந்து 336 வரைக்கும் இருக்கக்கூடியதான இடத்துல வந்து வரப்பட்டிருக்கு. ஓகே, வெரி குட் வெரி குட் ஈடன்.
இது வந்து எலியாவை பத்தினதான பாயிண்ட். இத வந்து ஆடம் வந்து நமக்காக சொல்லுவாங்க. ஆடம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா கண்ணா? பண்ணிட்டேண்ணா. ஓகே கண்ணா. அண்ணா பேரா 65 சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி மேல பரலோகத்துல வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முதல் முத்திரை வந்து ஓப்பன் ஆகும், ஒரு ரகசியம் வந்து சொல்லுவாங்க, எக்கால சத்தம் வந்து கேட்கும், பின்ன ஒரு சர்ச்சேஜஸ் வந்து தொடங்கும். பின்ன காடோட பிலீவர்ஸும் செய்திக்காரங்களுக்கும் நித்திரைப்படுவாங்க, அவங்கள தப்பிச்சுக்குவாங்க. பின்ன எலேஜா பத்தி சொல்றது வந்து எலேஜா வந்து ஒரு காமனான பர்சனா இருந்தாங்க. அவர் வந்து ஒரு உமன் ஹேட்டரா இருந்தாரு. அவருக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்ல போய் ப்ரேயர் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பின்ன இஸ்ரேல்காரங்க வந்து இந்த உலக பத்தி திரும்பினால எலேஜாக்கு வந்து இந்த காரியங்கள் எல்லாம் பிடிக்கல. அதனால அவர் பிரிஞ்சு வந்துட்டாரு. பேரா 187 வந்து இதே சேம் ஸ்பிரிட் வந்து காட் வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதுல 2 டைம்ஸ் இவர் யூஸ் பண்ணிட்டாரு. இனி 1 டைம் அவர் வந்து யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. பின் பேரா 195 சொல்றாரு, சீர்திருத்தக்காரங்க வந்து ஏதோ தப்பா இருக்குன்னு நினைச்சாங்க. இந்த சர்ச்சில் கொடுக்குற வந்து அப்பம் வந்து கிறிஸ்துவோட சரீரமாக அடித்துப்பட்டதும் இல்ல. அப்படியே பரவாயில்ல கண்ணா, நீ டைம் எடுத்து சொல்லுங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. அண்ணா கேக்குதாண்ணா? கேக்குது கண்ணா, கேக்குது. 198ல கிறிஸ்துவோட கையில ஒரு புக் இருக்கும். அந்த புக்கு 7 சீல்ஸும் ஓப்பன் ஆகும். அந்த 7 சீல்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும்னா இந்த 7 ஏஞ்சல்ஸோட சத்தத்தை கேட்கும் போதுதான் ஓப்பன் ஆகும். அந்த 7th ஏஞ்சல் தான் பிரணா. 7ஆம் தூதத்தோட சத்தம் வந்து சத்தத்தின் நாட்களிலும் ஓப்பன் ஆகும். பின்ன மேல இருந்து ஒரு தூதர் வருவாரு. அவர் வந்து இந்த 7th ஏஞ்சல் பத்தி பேசுவாரு. அப்போ இவர் சொல்லுவாரு, இனி காலம் செல்லாதுன்னு. பிரைஸ் லார்ட் கண்ணா, வெரி குட். நீ எல்லா பாயிண்ட்டுமே சொன்ன, எதுவுமே வந்து பிரச்சனை இல்லை. ஒண்ணு வந்து இன்னும் கொஞ்சம் நீ பயப்படாம பேசலாம். நம்ம தான் எல்லாவங்களும் இருக்கிறோம். என்ன, எங்க எல்லாவங்களுக்குமே வந்து நீங்க ஒவ்வொருத்தருங்களும் இந்த மெசேஜ் எடுத்து பேசுறதை கேட்கும்போது சந்தோஷம் தான். அதனால நீ வந்து டென்ஷனே ஆக வேணாம், டைம் எடுத்து பேசலாம். இன்னும் உனக்கு எல்லா வாரமும் வந்து நாங்க அசைன் பண்ணிட்டே இருப்போம். ஒரு சின்ன ஒரு எரர் இருக்கு. இது 65 கிடையாது, இது 185. இத டைப்பிங் மிஸ்டேக்ல இது 65 வந்திருக்கு. சோ அதுல வந்து கில்ஸ் சொன்ன மாதிரியே வந்து எலியாவினுடைய நேச்சரை பத்தி பாத்தீங்கன்னா, எலியா தீர்க்கதரிசி வந்து அவர் எப்பவுமே காட்டுக்குள்ள இருந்தாரு, காட்டுக்குள்ள திரும்ப போனார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட பேக்ரவுண்ட பத்தி எந்த மெசேஜ்லயும் வந்து சொல்லப்பட்டிருக்கல. அவர் வந்து காட்டிலேயே இருப்பாரு. ஏதாவது ஒரு வார்த்தையை கருத்தை சொல்லணும்னு இருக்கும்போது அவர் காட்டுல இருந்து வருவாரு, ப்ரீச் பண்ணுவாரு, திரும்ப காட்டுக்கே போயிருவாரு. அப்போ எலியாவுடைய நேச்சர் வந்து அவர் வந்து ஒரு வில்டர்னஸ் லவ்வரா இருந்தாரு.
லவ்ட் ஹிஸ் வில்டர்னஸ். அப்புறம் அன்னைக்கு இருந்ததான எசபேல்ல வந்து அவர் வந்து எசபேலினுடைய மார்க்கத்தையும் அவ நடத்தக்கூடியதான விஷயங்களையும் எல்லாத்தையுமே வந்து அவர் வெறுத்தாரு. அதுலயும் வந்து ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, இசபேல் தான் ஃபர்ஸ்ட் டைமா பைபிள்ல மேக்கப் போட்டதான ஒரு லேடியா சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயத்த வந்து எலியா வந்து கண்டிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஸ்தாபன முறைப்பாடுகளையும் அவர் வந்து கண்டிச்சிட்டு இருந்தாரு. இது எல்லாமே வந்து எலியாவினுடைய நேச்சரா இருந்தது. இப்ப அதே ஆவியானது திரும்ப வரும்பொழுது, அதுதான் நமக்கு வந்து மலாக்கி 4ல வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காருல்ல, அந்த ஸ்பிரிட் வந்து எப்படி இருக்கும்? அதே போல ஒரு விமன் ஹேட்டரா இருக்கும். இந்த மேக்கப் அது எல்லா விமனையும் கிடையாது. இந்த மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான விமனை ஹேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பிரிட்டா இருக்கும். அதே போல ஸ்தாபன முறைப்பாடுகளை வெறுக்கக்கூடியதா இருக்கும். வில்டர்னஸ் லவ்விங்கா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு. அதே போல இந்த கடைசியில வரக்கூடியவர் இந்த 7ஆம் சபை காலத்தின் தூதனானவர் ஒண்ணு இந்த எலியாவினுடைய ஆவியுடையவரா இருப்பாரு. 2 வந்து அவர் ஒரு ரிஃபார்மரா இருக்க மாட்டாரு. அவர் வந்து ஒரு ப்ராஃபிட்டா இருப்பாரு. இந்த ரிஃபார்மர்ஸ பத்தி 195 பேரால வந்து சொல்லப்பட்டிருக்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த சாங்டிபிகேஷன் போட்டு 195ன்னு போட்டிருக்குல்ல, அது என்னன்னா அவங்களுக்கு வார்த்தையினுடைய முழுமையான வெளிப்பாடு கிடைச்சிருக்காது. ஆனா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இந்த இடத்துல தப்பா இருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து அவங்களுக்கு தெரியும். அப்போ அதே போலதான் வந்து அதுக்குதான் எக்ஸாம்பிள் வந்து கில்ஸ் சொன்னது போல அந்த லூத்தருக்கு வந்து அந்த அப்பம் வந்து கர்த்தருடைய சரீரம் கிடையாது, அது அதற்கு ஒரு அடையாளம் மட்டும்தான். அந்த விஷயம் கரெக்டா தெரிஞ்சது. ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய நம்ம ஜோசியா வந்து சொல்லும் போது சொன்ன போல இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அவங்களும் வந்து அந்தி கிறிஸ்துக்கள்னு சொன்னாங்க. அது தப்பா இருந்தது. ஏன்னா அவருக்கு வார்த்தையினுடைய ஒரு முழுமையான அர்த்தமானது கிடைச்சிருக்குல்ல. ஆனா அந்த அர்த்தம் வந்து யாருக்கிட்ட இருக்கும்? 7ஆம் சபை காலத்தின் தூதன் இடத்துல இருக்கும். அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசியா இருப்பாரு. இதுதான் வந்து பிரண்ணாம் கூட பாடின எஸ்ஓடிபி. பட் இன் த டேஸ் ஆஃப் த வாய்ஸ் ஆஃப் த 7th angel, ரெவலேஷன் 10:7ல. சூப்பர் கண்ணா, வெரி குட். இன்னும் வந்து நம்ம எல்லா வீக்கும் இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம் இத. சூப்பர். ஒரு நிமிஷம். இப்ப நெக்ஸ்ட் எஸ்ஓடிபி நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த சீன் வந்து இதுதான் லாஸ்ட் டிஸ்கிரைப் த சீன். இத வந்து எபி சொல்லுவாரு. பிரைஸ் லார்ட் அண்ணா. பிரைஸ் லார்ட் கண்ணா. ஃபர்ஸ்ட் இதுல வாட்ச் க்ளோரி ஜோசப் இஸ் கம்மிங்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் இருக்குது. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஜோசப் வந்து ஃபேரோட ரைட் ஹேண்ட்ல வந்து உட்காந்துருந்து அதுல இருந்து அந்த த்ரோன்ல இருந்து அவங்க எந்திக்கும் போது வந்து ஒவ்வொரு நீயும் பவ் பண்ணி பௌதனி எவ்ரிபடி ஜோசப் இஸ் கம்மிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதற்கு பிறகுனா கம்பேர் பண்ணி ஜீசஸும் வந்து அவங்க இறந்தக்கடுத்து அவங்க உயிர் தெளிந்து காடோட ரைட் ஹேண்ட்ல வந்து அவங்க வந்து உட்காந்து அதுல இருந்து எந்திக்க போது பௌதனி எவ்ரிபடி ஜோசப் இஸ் கம்மிங் சொல்ற மாதிரி அவங்களும் பவ் பண்ணி சொல்லுவாங்க. அது வந்து பிறகுனா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர்ல சொல்றாங்க. செகண்ட் சீன்ல பாத்தீங்கன்னா கிரேட் சிம்பிள்னு சொல்லிட்டு பேராகிராஃப் 239ல சொல்றாங்க. அந்த சீன்ல ஜோசப் வந்து அவங்க 2 பசங்களும் வந்து ஜேக்கப்ட வந்து பிளெஸிங்காக எடுத்துட்டு போக போது ஜேக்கப் வந்து வழக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளெஸிங் கொடுத்தாங்கன்னா இளையவங்க எல்டர் சன்ட்ட வந்து ரைட் ஹேண்ட் வச்சு பிளெஸிங் கொடுப்பாங்க, யங்கர் சன்ட்ட வந்து லெஃப்ட் ஹேண்ட் வச்சு பிளெஸிங் கொடுப்பாங்க. அவங்க ஜோசப் வந்து அவங்களோட 2 பசங்களையும் ஜேக்கப்ட கொண்டு போய் பிளெஸிங்காக கொடுக்கறதுக்கு வைக்க போது ஜேக்கப் வந்து அவங்களோட கையை வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஜோசப் வந்து நீங்க தப்பு பண்றீங்க அப்பா, நீங்க கிராஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்ல போது ஜேக்கப் சொல்லுவாங்க, ஐ நோ மை ஹேண்ட்ஸ் இஸ் கிராஸ் பை பட் காட் ஹாஸ் கிராஸ் தெம் அப்படி சொல்லுவாங்க. அது வந்து பிரதர் பிரணாம் என்ன சொல்றாங்கன்னா அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஆக்சுவலி அது வந்து ஒரு காட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜூஸோட ஐஸ் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்கி அந்த ஜூஸோட பிளெஸிங்ஸ் வந்து கிராஸ்ல நமக்கு ஜென்டைல்ஸுக்கு வந்து அந்த பிளெஸிங் கிடைச்சிருக்கு. அது வந்து பிரதர் பிரணாம் வந்து இதை வந்து கிரேட் சிம்பிள் சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து பேராகிராஃப் 243ல வந்து பிரதர் பிரணாம் வந்து ஜோசப் த சன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்றாங்க. அதை வந்து அவங்க சொல்றது என்னன்னா ஜோசப் வந்து எங்கெல்லாம் போறாங்களோ அந்த இடம் எல்லாமே ப்ராஸ்பர் ஆகும்னு சொல்றாங்க. அதை கம்பேரிசனா பேராகிராஃப் 244ல சொல்றாங்க, நம்மளோட ஜோசப் வந்து திரும்பி இடத்துக்கு வர்ற நேரத்துல the desert shall blossom like as a rose and the sun of righteousness rising with healing in his wings அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட செகண்ட் ஜோசப் வரப்போது அந்த அவங்க ப்ராஸ்பரா
பக்கத்துல உள்ள கேக்டஸ் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீஸா மாறும் சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இட் வில் பி பியூட்டிஃபுல் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து பேராகிராஃப் 253ல சொல்றாங்க, இதுல சொல்றது என்னன்னா, அது நம்மளுடைய ஜோசப் செகண்ட் ஜீசஸ், அதாவது அவங்க வந்து திரும்பி இடத்துக்கு வந்து ஜூஸ்ல ரிவீல் பண்ண வைக்க போது அந்த 144,000 ஜூஸ் வந்து பெஞ்சமின் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிப்பாங்க, கன்சிடர் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து அந்த ஜூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இந்த ஸ்கார்ஸ்லாம் கையில் வாங்குறீங்க, எங்கேருந்து எப்படி வந்துச்சுன்னு கேட்க போது ஜீசஸ் சொல்லுவாங்க, இந்த ஹவுஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாருமே கஷ்டமாயி அவங்க தான் மெசையாவை கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ண போது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஃபேமிலி வந்து பிரிஞ்சு அவங்க வந்து மோர்ன் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம வந்து இதை சொல்றாங்க. வெரி குட் அக்கனாவி, பிரைஸ் லார்ட். இதுல வந்து நான் எதுவுமே வந்து அடிஷனலா ஆட் பண்றது கூட கிடையாது. இந்த மெசேஜ்ல இத பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ எல்லாத்தையுமே வந்து எபி வந்து ஹலோ கேக்குதுண்ணா? ஹலோ, நான் சொல்றது கேக்குதா? கேக்குது காட்சண்ணா. இப்பதான் கேக்குதா இல்ல நேரத்துல இருந்து கேட்டுச்சு காட்சண்ணா. ஓகே கண்ணா, சூப்பர், பிரைஸ் லார்ட். ரொம்ப நல்லா சொன்ன கண்ணா. இதுல எதுவும் நான் ஆட் பண்றதுக்கு இல்ல. எல்லாமே வந்து சூப்பரா கவர் பண்ணியிருந்தாப்ல, இன்க்ளூடிங் இந்த ஜோசப் வந்து திரும்ப வந்து காட்டும் போது தீர்க்கதரிசி அந்த சீனை வர்ணிக்கும் போது சொல்லுவாரு, அவருக்கு பெஞ்சமினை பார்த்தபோது, ஜோசப்னுடைய நாட்கள்ல நடக்கும்போது பெஞ்சமினை பார்க்கும்போது அவருக்கு தன்னுடைய அழுகை அடக்க முடியல அப்படிம்பாரு. அது யாரு, அந்த பெஞ்சமின் யாரை குறிக்குது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா 144,000 ஜூஸை பத்தி ரெவலேஷன்ல சொல்லப்படுறது இல்ல, அவர் போனதற்கு பிறகு வந்ததான அந்த யூதர்களை பத்தி சொல்றாரு. வெரி குட் கண்ணா, வெரி குட். இது வந்து பிரதர் பிரணாமும் ஜோசப் பிரணாமும் சன்செட் மவுண்டன்ல வச்சு எடுத்ததான ஒரு பிக்சர். ஆனா இதுக்கு இந்த பிக்சருக்கு ஏன் இந்த ஷேப்ல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதே இந்த பிக்சரை கட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு. இது அரிசோனாவோட மேப் இந்த ஷேப்ல தான் இருக்கும், அதனாலதான் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, சூப்பர். நம்ம இன்னைக்கு ஏற்கனவே டைம் வந்து கொஞ்சம் நம்ம நினைச்சதை விட எக்ஸீடா இருக்கிறோம். இந்த வாரத்தோட ஜேர்னலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நானும் ரெபேக்கா சிஸ்டரும் சேர்ந்து இந்த பிரீச்சினுடைய இந்த ஒர்க் ஷீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஷாரோன் வந்து ஃபர்ஸ்ட் சீலினுடைய ஜேர்னல் வந்து பண்ணியிருக்காப்ல. நானும் வந்து இதை பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேங்கன்னா என்னால பண்ண முடியல. ஆனா நீ பண்ணியிருக்கிறது வெரி குட், கீப் இட் அப். அதே போல மற்றவங்களும் எல்லாவங்களும் வந்து ஒர்க் ஷீட்ஸையும் ஜேர்னல்ஸையும் வந்து பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்ன, வெரி குட் ஷாரோன், வெரி குட், கீப் இட் அப். தேங்க்யூ. அதே போல ஓகே, லைஃப் லைன் பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த பாட்காஸ்ட்ல வந்து ஸ்டீஃபன் டுட்டானி பிரதரும் வில்லியம் மெக்மாஸ்டர் பிரதரும் வந்து சேர்ந்து நடத்துறது. ஸ்டீஃபன் டுட்டானி பிரதர் எந்த ஊர்ல இருந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம போன வாரம் சொல்லியிருந்தோம், மறந்துட்டீங்களா? ஜிம்பாப்வே, வெரி குட் கண்ணா. அப்புறம் வில்லியம் மெக்மாஸ்டர் பிரதர் வெரி குட், இவர் வந்து ஜிம்பாப்வே ஹராரேல இருந்து பேசுவாரு. இவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காட் ரெக்கார்டிங்ஸ் இந்தியா ஜெஃபர்சன்ல இருந்து பேசுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பாட்காஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம க்ளோசிங் ப்ரேயருக்கு போறதுக்கு முன்னாடி நேத்துக்கு இதுல இருந்து வந்ததான ஒரு டெஸ்டிமனி மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த டெஸ்டிமனில என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பெண்டகோஸ்டல் சர்ச் அவங்க வந்து அந்த ஊர்ல வந்து வாய்ஸ் ரேடியோ வந்து ஓடிட்டு இருக்கிறது, டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்தது. அந்த பாட்காஸ்ட் சீரீஸை வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கும் போது அந்த சர்ச்ல இருக்கிற பிலீவர்ஸ் எல்லாங்களுமே வந்து மெசேஜை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சு அவங்க பேப்டைஸும் ஜீசஸ் கிரைஸ்ட் நேம்ல பேப்டிசமும் எடுத்துக்கிட்டாங்க.
அந்த சர்ச்சை அட்டென்ட் பண்ணிட்டு இருந்ததுல ஒரு பிலீவர் வந்து ஒரு எல்டர்லியான ஒரு கிராண்ட் மதர், அவங்களும் இந்த மெசேஜை வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் நேம்ல பேப்டிசமும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2 கிராண்ட் சில்ட்ரன் இருந்தாங்க. அவங்களையும் வந்து சர்ச்சுக்கு எப்பவுமே வந்து இவங்க கூட கூட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கும் இந்த ஃபெல்லோஷிப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால பாட்டி கூட சேர்ந்து அவங்களும் வந்து அந்த சர்ச்சை அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த சர்ச் கூட ஒத்து போறதுக்கு பெருசா பிடிக்கல. ஆனா அவங்க குழந்தைங்க வந்து அந்த சர்ச் அட்டென்ட் பண்றதுக்கு அவங்க எந்த விதமான எதிர்ப்புகளும் சொல்லல. அதனால இந்த குழந்தைங்க பாட்டி கூட போய் சர்ச்சை அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாள் முடிஞ்ச போது இந்த குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்து அவங்க வந்து படுத்துட்டாங்க. ரொம்ப நாள் காய்ச்சல்ல சிக்னஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள் வந்து சிக்கா இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் வந்து பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, இவங்கள அந்த சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்காக பிரேயர் பண்ணி விட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து 2 பேரும் அப்பவே வந்து ரிகவர் ஆனாங்க. அப்போ அதுக்கு வந்து அவங்க விட்னஸ்ல காட் ஹானர்ட் தட் ஃபெய்த். அந்த குழந்தைங்க கர்த்தர் மேல கொண்டதான அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஆனா என்னாச்சுன்னா, அவங்க சர்ச் முடிச்சுட்டு எல்லாம் திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாங்க. அப்போ அவங்கள்ல ஒரு பையனுக்கு வந்து 7 வயசு தான் இருக்கு. அவன் வந்து கேட்கிறான் அம்மா கிட்ட, அம்மா நான் உங்களுக்காக பிரேயர் பண்ணி விடட்டா? கர்த்தர் வந்து எங்களை சுகப்படுத்தின போலவே உங்களுக்கும் சுகப்படுத்துவாங்கன்னு. ஆனா அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுல எதுலயுமே ஃபெய்த் இருக்குல்ல, அதனால அவங்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு 3 நாள் கண்டினியூஸா சிக்னஸ் கண்டினியூ ஆனதுனால அவங்க வந்து திரும்ப வந்து அவங்க கிட்ட வந்து சரி நீ இப்ப வந்து பிரேயர் பண்ணி விடு அப்படின்னு சொன்னபோது அவன் வந்து எந்திரிச்சு முழங்கால்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணி விடுறாப்புல. அவங்க பிரேயர் பண்ணி விட்டதுக்கு பிறகு அந்த அவங்களுக்கு சரியாயிருது. அதுக்கு பிறகு அவங்க அம்மாவும் கூட அந்த ஃபெலோஷிப்ல வந்து சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் இப்ப பேப்டிசம் எடுத்து இந்த ஃபெய்த்ல வந்து விசுவசிக்கிறாங்க. இந்த டெஸ்டிமனியை வந்து அவங்க வாய்ஸ் ஆஃப் காடுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ அதே போல நீங்களும் வந்து உங்களுடைய லைஃப்லயும் கூட இந்த விசுவாசத்தை வந்து எக்ஸசைஸ் இன் காட்லினஸ் அப்படிங்கறதுல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த மெசேஜஸும் சஜல் வந்து ரொம்ப நீட்டா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நாட்கள்ல நமக்கு ரொம்ப அந்த மார்க்கை வந்து கரெக்டா ஹிட் பண்றதுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஃபால்ஸ் இன்டர்பிரிட்டேஷனுமே இல்லாம, எந்த விதமான தவறான விளக்குதல்களும் இல்லாம, விளக்கங்களும் அதுக்கு கொடுக்கப்படாம ஒரிஜினல் வேர்டை வந்து நம்ம வந்து கேட்கறது அப்படிங்கறதா இருக்கு. இன்னைக்கு அதை கேட்கக்கூடியதான குட்டீஸ் உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதே போலத்த ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கும் வந்து கட்டளையிடுவாராக. இப்பொழுது நம்முடைய தலைகளை ஜெபத்திற்காக வணங்குவோம். அன்பு தேவனே கர்த்தாவே, இதோ இந்த மதிய வேலையிலும் கூட கர்த்தாவே பிள்ளைகளோடு இம்மட்டுமாக நாங்கள் ஒருமித்து கூடி இருக்கவும், இதோ கர்த்தாவே பிள்ளைகளுடைய வாயிலிருந்து உம்முடைய வார்த்தை புறப்படுவதை நாங்கள் கேட்கவும் நீ செய்த ஸ்லாக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலுமாக அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மையிலே வளருவதற்காக இந்த பிள்ளைகளை உங்களுடைய கரங்களுக்கு ஒப்புவிக்கிறோம் அப்பா. அவர்கள் இந்த உலகத்துல எந்த ஒரு மேன்மையான இடத்தில் இருப்பதை காட்டிலும் அவர்கள் உம்முடைய கரத்தில் நிலைத்திருப்பதே நாங்கள் காண விருப்பப்படுகிறோம். இன்னும் அதிகமான விசுவாசம், இன்னும் அதிகமான வெளிப்பாடு அந்த பிள்ளைகளோடு கூட சேர்த்து எங்களுக்கும் நீர் கட்டளை தரணும். பிள்ளைகளுக்கு முன்பாக நாங்கள் செய்யக்கூடிய ஜீவியமானது எந்த ஒரு விதத்திலும் அவர்களுக்கு இடர்லை உண்டு பண்ணாமல் இன்னும் அதிகமாக உண்மை சார்ந்து நிற்க செய்ய கர்த்தாவே எங்களையும் கூட உமக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். கேட்க மறந்த சகல காரியங்களுக்கு நாட்களில் ஏற்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord, Kotesh. Praise the Lord, John. Praise the Lord, Kotesh. God be with you all till we meet again. Shalom. Praise God. Praise Lord, Shalom. Shalom. Praise Lord. Praise Lord, Kana. Praise Lord.